பாராட்டுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஹalleluya hallelujah hallelujah. இயேசுவே thank you lord, thank you ராஜாவே, நன்றி 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 ராஜாவே. கரங்களை உயர்த்தலாம். ஹalleluya. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆமென். ஹalleluya. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் கொடுத்த காணிக்கைக்காகவும் அருமையான இந்த நாள்ல சகோதரர் ஜான் மத்தியில் அவர் பிரசங்கம் பண்ண போகிறார். அவர் மூடி மறைத்து நாள்ல தேவன் நம்மோடு கூட இடைப்பட முடியாது. அருமையான ஆண்ட்ரூஸ் ஜோம் பண்ண கேட்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்காங்க கர்த்தாவே. ஒரு விஜய் கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்து உடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை கூட கர்த்தாவே இந்த காலை வேலை ஆண்டவரை பரிசுத்தம் பண்ண முடியாது ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களே ஆண்டவரே காலை வேலை ஆண்டவரே ஆண்டவரே என்ன தேவை இருக்கு ஆண்டவரே. மனக்கசப்போடு வந்திருக்கலாம் ஆண்டவரே இடத்தில் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க முடியாது ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளுக்காக உங்க நன்றியோடு சோதரிக்கிறோம். தேவகர்த்தா இந்த மகன் ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இந்த மகன் மூலியமா ஆண்டவரே ஆண்டவரே என்ன கொண்டு சித்தம் கொண்டிருக்க ஆண்டவரே நீர் ஆண்டவரே மகன் மூலியமா பேச மகனே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே மகன் பார்த்து ஆண்டவரே மகன் சிறு வயது அறிஞர் கூட கர்த்தாவே ஞானமா பேச உதவி செய்ய ஆண்டவரே. பிள்ளைக்கு ஞானத்தை தார் ஆண்டவரே, தெளிந்த புத்தியா தார் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை அறிவிக்க போது ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அந்த வார்த்தை விட்டு விடாதபடி ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டு ஆண்டவரை வைரங்கமா அவரை உதவி செய்ய முடியாது. காத்துக்கொள்ள வழிநடத்து பொறுப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே. துதிக்கிற மகிமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கள் கூடியிருக்கிற ஒவ்வொருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிக்கட்டும். எத்தனை பேர் வார்த்தை கேட்க அவளா இருக்கீங்க? ஆமென். முதலாவது நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சபையின் நடத்தினர் அங்கிள் ஸ்டீஃபன் அங்கிள் நன்றி. அந்த சபையாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு தருணத்தை எனக்காக நீங்கள் கொடுத்ததற்காக தேவன் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். நான் வேகமாய் வார்த்தைகள் கடந்து போறேன். செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். ஏசாயா 34:16 நானே வாசிக்கிறேன். நீங்க எல்லாருமே கேளுங்க. எடுத்தவங்க பைபிள் எடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. பைபிள் இல்லாதவங்க கேளுங்க, நானே படிக்கிறேன். ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். அதே ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன். ஐசையா 34:16. Seek ye out of the book of the Lord and read. No one of these shall fail, none shall want or made. For my mouth it hath commanded, and his spirit it hath gathered them. வாசிக்கப்பட்ட வேத வசனத்தோடு தாமே தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களும் கிருபையிலும் கூட்டுவாராக. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்ட ஒவ்வொருத்தரும் தேவன் ஆஸ்வதிப்பார். ஏனென்றால் வசனம் சொல்லுது, இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் இந்த புஸ்தகத்தில் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் சொல்லி வெளிப்படுத்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் வார்த்தை கேட்டீங்களா? நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். நம்ம ஜபத்துக்குள்ளாய் கடந்து போலாம். அவர் சிறிய ஜபத்தை செய்கிறேன். எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க ஜபம் செய்கிறேன், எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
பயபக்தியா இருங்கள். தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக அவரிடத்தில் நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து, நான் அதிகமாக நேசிக்கிற நல்ல தேவனே, நான் என்னை நேசிக்கிறதை காட்டிலும் நீர் என்னை அதிகமாக நேசிக்கிறேன். அப்பா, இந்த வேளையில கூட இந்த ஸ்தலத்தை எனக்காய் ஆயப்படுத்தி கொடுத்த அப்பா அந்த நல்ல நேரத்துக்காய் நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இன்னில் ஆண்டவரே வயதில் புரியவர்கள் இருக்கிறார்கள், என்னோட வயதில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, எந்த ஒரு அனுபவம் இல்லாத நான் ஆண்டவரே நீங்க நிற்கிறேன். ஆயினும் எனக்குள்ளாக இருக்கிற பசுத்த ஆயனவர் நீர் அனுபவசாலியாக இருக்கிற தகப்பனே. நீர் ஆபிரகாம் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் கத்தாவே அநேக ஆண்டவரே அனுபவங்களை கொண்டு நீர் வந்திருக்கிற தகப்பனே. அந்த வார்த்தையான தேவன், அந்த ஆவியான தேவன் இந்த வேலையிலே வெளிப்படுங்க. இந்த வேலையில கூட கத்தாவே ஒரு வார்த்தை பகிர்ந்து கொடுக்க வந்திருக்கிறேன். அடியனை மறைத்து சொந்த கருத்துக்கள் அந்த ஒரே சுயமான சிந்தனைகளை மறைத்து வார்த்தை என்னவோ அந்த நேரம் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவோ அதை பகிர்ந்து கொடுக்க அடியனுக்கு உதவி செய்யுங்க. ஒரு ருசியாய் என்னுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா, பிசாசவனை எப்படி ஆண்டவரே இந்த உலகத்தை வஞ்சிக்க, தேவகுமார்களை வஞ்சிக்க அவன் ஒரு மிருகத்தை எடுத்துக்கொண்டானோ ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே அடியனும் ஒரு மிருகமா இருக்கிறேன். நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் தகப்பனே. என் வாய் முடிவாய் நீர் என்னை பேசும் ஆண்டவரே, பலப்படுத்தும் கர்த்தாவே. ஸ்தோத்திர வாசித்த வேதத்தின் படியாக இப்படி வாய் இதை சொல்லிட்டு இப்படி ஆவி இதை சேர்த்தது என்று நாங்கள் வாசித்தோம். இப்படி ஆவி இந்த வார்த்தையில சேர்க்கட்டும் கர்த்தாவே. சிறியவர்கள் முதல் பெரியவர்களுக்கு அவர்களுக்கு என்ன பாகம் தேவையோ, அவங்களுக்கு என்ன ஒரு ஆண்டவரே ஃபெய்த்துக்கு என்ன ஆண்டவரே என்ன தேவையோ அதை நீங்க வெளிக்க உதவி செய்யுங்க, பலப்படுத்தும். கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். மீண்டுமாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிட்டு இந்த நேரத்துக்காக நன்றி. நான் நேரம் இல்லாதனால ரொம்ப வேகமா கடந்து போறேன். முதலாவது என்னுடைய செய்தியின் தலைப்பு 7 முத்திரைகளின் மற்றும் 7 சபை காலையில் ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். நம்ம எல்லாரும் இன்டைம் மெசேஜில் இருக்கும் நம்ம சொல்லிக்கிறோம், மனவாட்டி நம்ம சொல்றோம். மற்ற சபைக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குன்னு நீங்க நம்மளும் நினைச்சுக்கிறோம், நம்மளும் சொல்றோம். மற்ற சபைக்கார இடத்துல நம்ம பேசும்போது நாங்க சீன்ஸை விசுவாசிக்கிறோம், சபை காலங்களை நாங்க தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றோம்ல. ஸோ அதோட பத்திதான சுருக்கமான ஒரு விளக்கத்தை இதோட நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அதாவது தெரியாதவர்கள் இருந்தால் இல்ல ஏதாவது டவுட்டா இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து தேவன் பசுத்தாவிலும் விளக்க உதவி செய்வாராக. ஆமென். திரும்பமா என்னுடைய செய்தியின் தலைப்பை நான் சொல்கிறேன். 7 முத்திரைகள் மற்றும் 7 சபை காலையில் ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். A brief overview of the 7 seals and 7 church ages. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப நான் வேதத்துல ஒரு வசனத்தை வாசித்தோம், ஏசாயா 34:16. இந்த பைபிளை தேடி வாசிக்க சொல்றார் ஏசாயா, இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே கவனிங்க. இப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்கிற செய்தி வந்து சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே புரியணும்ன்றது என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய நோக்கம். அதுக்கேற்ற மாதிரிதான் வரைபடங்களோடு நான் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். சரிங்களா? வாலிப பசங்க இல்ல இப்போ பைபிள் வாங்கினீங்க இல்லையா, அந்த பசங்கள்லாம் நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், என்ன செய்தி புக்கு என்ன, நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், 7 சீல்னா என்ன, தானியேல் எழுதுவாருன்னா என்ன, இதெல்லாம் எது காட்டுது, இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்றது இன்னைக்கு ஒரு அவுட்லைன் போட போறேன். சரிங்களா? நான் வந்து டீப்பா போகல, ஒரு அவுட்லைன் தான் போட போறேன். இப்ப எப்படி ஒரு இந்தியன் மேப்போட அவுட்லைன் வரைகிறோமோ அதுக்குள்ளதான் தேசங்கள் மாநிலங்கள் இருக்குதோ அந்த மாதிரி இப்ப நான் ஒரு அவுட்லைன் மட்டும் தான் போட போறேன். அது ரொம்ப ஃபண்டமெண்டான ஒரு விஷயம். ஸோ எனக்கு செய்திக்கு தேவையான காரியத்தை தான் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கேன், தவிர எதுக்காக என்னோட செய்தி நான் எடுத்துட்டு வரல. நான் திரும்ப அதை நான் இன்சிஸ் பண்ண விரும்புறேன். சரிங்களா? அது மாத்திரமல்ல, இன்னைக்கு சண்டே மெசேஜ். சரிங்களா? இன்னைக்கான மெசேஜ் எப்படி பேசணும்ன்ற காரியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். பைபிள் ஸ்டடி எடுக்கிற நேரம் இதல்ல. இன்னைக்கு என்ன மெசேஜ் எப்படி பேசணுமோ அந்த காரியத்தை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். ஆயினும் எனக்கு வந்து பைபிள் ஸ்டடியோடு அந்த தொடர்ந்து எனக்கு அது தேவைப்படுறதுனால இந்த காரியத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? தேவன் இந்த நாளுக்குரிய வார்த்தை என்னவோ அது உங்களுக்கு வெளிப்படுத்த உதவி செய்வாங்க. எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க? எல்லாருமே கவனிங்க. சிறு பிள்ளைங்க, வாலி பசங்க முக்கியமா கவனிங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆமென். இந்த வேதத்துல சொல்லப்படுகிறது, இந்த புஸ்தகத்தை தேடி வாசிங்க. இதுல எதுவுமே குறையா இல்லையா? எப்படி இல்லைங்களா? குறையா இல்லையா? எதுவுமே தனித்து விடப்படலையா? ஆங்கிலத்தில் எதிர்பட்டிருக்கு, நான் ஷெல் வாண்ட் ஹர் மேட். ஹர் மேட்னா துணை இல்லாம இருக்காதுன்னு சொல்லி சொல்லுது. துணை எப்படி இருக்குன்னா 2 பாலர்கள் தான் துணைன்னு சொல்லுவாங்க, ரைட்? அந்த மாதிரி வசனத்துல எதுவுமே தனியா இல்லையா, ஜோடியா இருக்கு, அதுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லி வேதனை இருக்குது. அது வந்து எப்படி சொல்றது, இது யார் பேசுறா, இது யாருடைய வார்த்தை அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தையா இருக்கு. ஆமென்.
இது இவ்வளவு இந்த வேதம் ஃபுல்லா தேவனுடைய வார்த்தைகளா இருக்கிறது. இதை ஒன்று சேர்க்க தேவன் அவருடைய ஆவியை கொடுத்தார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் தொகுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் இந்த வேதாகமம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறோம், எங்காச்சும் ஒண்ணு வச்சுட்டு தொலைச்சிடுறோம். நம்ம சர்ச்சுக்குள்ள கொண்டு வர்றது கிடையாது, படிக்கிறதும் கிடையாது. பட் இதை தொகுக்க எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா? ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இந்த வேதம் இவ்வளோ எளிமையா என் கையில் இருக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அவ்வளவு பாடுபட்டாங்க இந்த புஸ்தகத்தை தொகுக்க, சேர்த்து எழுத. சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் தாமே அது உதவி செய்யுது. அதான் வசனம் சொல்லுது, அவருடைய வாய் இதை அவருடைய ஆவி இதை சேர்க்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆமென். இப்பொழுது பேசுகிற வார்த்தையும் தேவனுடைய ஆவிதான் சேர்க்கும். ஆமென். ஏன் தெரியுங்களா? என்னுடைய தலைப்பு 7 முத்திரைகளும் 7 சபை காலங்களும். என்னுடைய தலைப்பு என்ன? 7 முத்திரைகள். முத்திரைகள் பேசினா தேவன் வரணும். தெரியுங்களா? முத்திரைகள் எங்கெல்லாம் பேசப்படுதோ அங்க தேவன் இருக்கணும். இப்ப நான் முத்திரைகளை பத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா தேவன் இங்க இருக்கணும். அவர் வாய் இதை சேர்க்கட்டும், அவருடைய ஆவி இதை சேர்க்கட்டும். விசுவாசமா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லது. சரி, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தொடக்க புஸ்தகத்திலிருந்து நான் கடந்து போறேன். திரும்பமாய் நான் பேசும்போது என்ன நீங்க கவனிங்க, வரைபடத்தை காட்டும் போது வரைபடத்தை கவனிங்க. நீங்க நோட் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா என்னோட புஸ்தகத்தை நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, எங்க இருக்கிறது, எந்த பேரால் இருக்கிறது எல்லாரோட நான் எழுதிட்டு வந்திருக்கேன். நீங்க அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்க நோட் பண்ணும்போது கவனம் சிதற அதிக வாய்ப்பு இருக்கிறது. வேற ஏதாச்சும் சிந்தனைகள் இருந்தா மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. சரிங்களா? விசுவாசமா இருக்கிறீங்களா? நல்லது. இந்த வேதாகமம் கிட்டத்தட்ட 6000 வருஷ காலகட்டத்தை பத்தி பேசுது. எத்தனை வருஷங்க? 6000 வருஷம். எங்க இருந்து தெரியுங்களா? ஆதியில தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். சரிங்களா? ஆதியாகமம் அது எங்க எழுதப்பட்டிருக்கிறதுனா ஆதியாகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அது 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருஷத்தை பேசுது. அந்த 11 அதிகாரம் மட்டுமே. எத்தனை வருஷங்க? 2000 வருஷம் நடந்த சம்பவத்தை அந்த 11 அதிகாரம் மட்டுமே பேசுது. அதுக்கப்புறம் வருகிற ஆபிரகாம் தொடங்கி கிறிஸ்து வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருஷம் பேசுது. பழைய ஏற்பாடு மட்டுமே 4000. புரியுதுங்களா? இதை நான் எதன் அடிப்படை சொல்றேன்னா, தானியேல் எழுதுவாரம் புஸ்தகத்துல தீர்க்கதரிசி ஜேம்ஸ் அஷர் அப்படின்னு ஒரு நபரால் தொகுக்கப்பட்ட அந்த அவருடைய ஜீனியாலஜி, அவருடைய கொர்னாலிக்கல்ஸ் பத்தி அவர் சொல்லுவார். அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன். சரிங்களா? வேணும்னா நீங்க 7th வீக் ஆஃப் டேனியல் நீங்க படித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்றேன், ஆதியாகமம் 1 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 2000 வருஷத்தை பேசுது. அங்கிருந்து அதுக்கப்புறம் வருகிற ஆபிரகாம் தொடங்கி கிறிஸ்து வரைக்கும் 1954 வருஷம் பேசுது. கிட்டத்தட்ட 2000 வருஷம். சரிங்களா? கிறிஸ்து தொடங்கி இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு 2026 நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு 2000 வருஷம் பேசுது. மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 6000 வருஷத்தை பத்தி நம்ம இப்ப நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? சோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இப்படி புரிஞ்சாதான் ஆபிரகாம் எங்க இருந்தார், தாவீது எங்க இருந்தார், இயேசு கிறிஸ்து எந்த காலத்துல வாழ்ந்தார் அப்படின்னு நமக்கு புரியும். புரியுதுங்களா? நல்லது. சரி, எல்லாருமே வேதத்தினுடைய முதல் பக்கத்தை எடுத்துக்கலுங்க. இண்டெக்ஸ் பேஜ் வேதத்தில் இருக்கிறவங்க இண்டெக்ஸ் பேஜ் எடுத்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டு புஸ்தகம், ஆகமனின் பெயர், பக்கம் அப்படின்னா எழுதப்பட்டிருக்கும். ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம் அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும். அந்த பேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்பொழுது என்ன கவனிங்க. நீங்க வேதத்தை எளிமையா படிக்க ஒரு ஷார்ட்டா ஒண்ணு சொல்ல போறேன். எனக்கு பைபிள் படிக்க புரிய மாட்டேங்குது, சம்திங் ஏதோ இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு அழகா புரிய வைக்கிறேன் நான். சரிங்களா? அந்த இண்டெக்ஸ் பேஜ்ல, அதாவது மொத்த பைபிளும் எந்தெந்த அதிகாரத்தை எந்தெந்த புஸ்தகத்துல அடங்கி இருக்குது, நீங்க எது படிச்சா பைபிள் படிச்சிடலாம் அப்படின்னு நான் ஷார்ட்டா சொல்ல போறேன். சரிங்களா? இந்த வரைபடத்தை கவனிங்க. பழைய பாட புஸ்தகங்களின் காலத்தொகுப்பு. ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும். இந்த 5 அதிகாரத்தை நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஏன் தெரியுங்களா? அதுதான் ஆதியிலிருந்து மோசே வரைக்கும் அது குறிப்பிட்ட அந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? இந்த இடத்துலதான், அதாவது கிட்டத்தட்ட ஆதியாகமத்துல தான் யோபு புஸ்தகமும் வந்துடும். யோபு நபர் இருந்தார் பாத்தீங்களா? அவர் வந்து தனியா ஒரு வாழ்ந்த கால கிடையாது. அவரு ஆதியாகமம் பீரியட்ல வாழ்ந்தவர் அவர். சரிங்களா? சோ இந்த புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா யோபு புரிஞ்சிடும். புரியுதுங்களா? நான் பேசுறது எல்லாருக்குமே கேக்குதா? நல்லது. அடுத்து யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் டைம் சொல்லுவாங்க. சரிங்களா? அது நான் பின்னாடி சொல்றேன். இந்த புஸ்தகத்தை நீங்க படிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் வருகிற மற்ற புஸ்தகத்துல அதிகமா படிக்காம 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகும், 2 நாளாகும்.
திரும்ப சொல்றேன். 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், இந்த 4 அதிகாரத்தை 4 புஸ்தகத்தை மட்டும் படிச்சீங்கன்னா பழைய ஏற்பாடு புரிஞ்சிடும். இந்த 4 புஸ்தகத்தை மட்டும் படிச்சீங்கன்னாவே பழைய ஏற்பாடு புரிஞ்சிடும். அப்ப என்ன தம்பி இது 1 நாளாகவும் 2 நாளாகவும் எதுனா இங்க நடந்த காரியங்கள் தான் விவரிச்சு இதில் எழுதியிருப்பாங்க. அதனாலதான் ராஜாக்கள் புஸ்தகம் நீங்க படிக்கும் பொழுது இவருடைய நடப்படிகள் 4ஆம் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு, இவரை பத்தி இன்னும் விரிவான விளக்கத்தை 4ஆம் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ பழைய ஏற்பாட்டு நீங்க இது மட்டும் படிச்சாவே பழைய ஏற்பாடு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு காலம் வருது, அதை நான் இப்போ விளக்குறேன். சரிங்களா? இதே காலகட்டத்தில் தான் சங்கீதங்கள் புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த ராஜாக்கள் வாழ்ந்த டைம்ல தான் தாவீது வாழ்ந்தார். அவர் எழுதுனா சங்கீதம், அவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் பையனான சாலமோன் எழுதுனா நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. சோ மொத்த சமமே இங்க முக்கியமா இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து எஸ்ரா, எஸ்தர், நெகேமியான் புஸ்தகம் கடைசியா இருக்கும். கடைசியான நடுபாகத்துல இருக்கும். இந்த புஸ்தகத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா மத்த இருக்கிற ஏசாயா, எரேமியா, ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், சப்பனியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஆகாய், சகரியா, மல்கியா, இது எல்லாமே இந்த 3 புஸ்தகத்தில் அடங்கிடும். இப்படி படிச்சீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிடும். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் தான் கிறிஸ்து வரார். அதுக்குதான் கிறிஸ்து வரார். அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஒரு பீரியட் தான் பைபிள் வந்து எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? புதிய ஏற்பாடு 100 வருஷம் டைம். அதுக்கப்புறம் எழுதப்படலை. அதுக்கப்புறம் சபை காலங்கள் வந்துருது டில் இன்னைக்கு வரைக்கும் 2026 வரைக்கும். எளிமையா புரிஞ்சதுங்களா? நீங்க படிக்கும்போது ஈஸியா. சரிங்களா? நல்லது. இப்ப நான் அடுத்து போறேன். இப்ப அந்த ஆதி ஆகமத்துல ஆபிரகாம் என்ற ஒரு நபர் இருக்கிறார். ஆபிரகாம் பத்தி நமக்கு எல்லாரும் தெரியும். அவன் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறார். அவனோட பிள்ளை பேர் வந்து ஈசாக்கு. ஈசாக்கு ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறார். அவர் பேர் யாக்கோபு அண்ட் ஏசா. சரிங்களா? ஏசா இங்க காட்சியில் இல்லை, யாக்கோபு மட்டும் எடுத்துக்கலாம். யாக்கோபுக்கு 12 பசங்க. அந்த 12 பசங்களும் வம்சமா வளர்றாங்க. சரிங்களா? அவங்களுடைய ஜனங்களா வளர்றாங்க. சரிங்களா? அவங்க வந்து வளர்ந்து ஒரு கட்டாயத்தினால எகிப்துக்கு போகப்படுறாங்க. எகிப்திலிருந்து மோசே நபரால் திரும்ப தன்னுடைய கொடுக்கப்பட்ட தேசத்துக்கே வரவழைக்கிறாங்க. சரிங்களா? வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காலம் நடக்குது. அதுதான் இந்த நியாயாதிபதிகள் காலம். அதுதான் சிம்சோன், கிதியோன்லாம் வருவார். சரிங்களா? அடுத்து இந்த நியாயாதிபதிகள் அடுத்து, அதாவது இந்த நான் சொன்ன இஸ்ரேல் இந்த பகுதி தான் அந்த இஸ்ரேல். சரிங்களா? எகிப்துக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க பாத்தீங்களா? எகிப்து வந்து இங்க இருக்குது. எகிப்து இதோட பெரிய பாகம் இது. சரிங்களா? இது கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் இஸ்ரேல் நாடு. இதில் தான் அந்த 12 கோத்திரமும் இருக்கிறாங்க. சரிங்களா? நியாயாதிபதி காலத்துலாம் இங்கதான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இங்க இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிற ஊர்லாம் பார்த்து, இந்த அராம், ஈதமோ எல்லாம் பார்த்து அவங்களுக்கு எல்லாம் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்துங்கன்னு கேட்கும் போது தேவன் சொல்றாரு, வேணாம், நானாவே ராஜா இருந்திருக்கிறேன். நீங்க என்ன போருக்கு போனா அது சேனை தலைவனா நானா இருந்திருக்கிறேன். அதனால ஒரு பேர் சேனைகளின் கர்த்தர். ஓகேங்களா? சோ நீங்க உங்க யுத்தம் நீங்க நானே பண்ணிக்கிறேன், நான் தான் தலைவனா, சேனாதிபதி நானே இருக்கிறேன், உங்களுக்கு ராஜா வேணாம்னு சொன்னா இல்ல எனக்கு வேணும்னு கேட்டாரு. சரிங்களா? அவங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஓசியா 13:10. வேகமா வாசிங்கன்னா என்னால சீக்கிரமா முடிச்சிட முடியும். எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை இச்சிக்கும் ராஜா எங்கே, உன் நியாயாதிபதிகள் எங்கே? அப்போது கவனிங்க, இப்ப எல்லாருமே கவனிங்க, கவனிக்கிறீங்களா? ஓசியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியா எங்க இருந்தாங்கன்னா இந்த ராஜாக்கள் டைம்ல. சரிங்களா? அதாவது இவங்க வந்து கேட்கிறாங்க, இங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு ராஜா ஒரு ஏற்படுத்துங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தேவன் ஏற்படுத்தி கொடுத்துட்டார். சரிங்களா? அவங்க நிறைய தவறான வழிக்கெல்லாம் போயிட்டாங்க. தேவன் பார்த்து அவங்க ஜனங்களுக்கு கேட்கிறாரு, ராஜா வேணும்னு கேட்டீங்களாப்பா, எங்க உங்க ராஜா எல்லாம் எங்க? நியாயாதிபதிகள் வேணும்னு கேட்டீங்களா, எங்க ஒரு நியாயாதிபதிகளாம்? ஏன்னா இப்ப அவங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க. சரிங்களா? அது நான் திரும்ப வரேன். சரி, இந்த 12 கோத்திரமும் இங்க இருக்கிறாங்க. இப்பொழுது கவனிங்க, இதுல முதலாவது ராஜாவாகிய சவுல்ன்ற ஒரு ராஜா வரார். அவர் தான் ஃபர்ஸ்ட் ராஜா. இஸ்ரேல் ஜனங்களை கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்தி கொடுன்னு கேட்கும் போது தேவன் ஏற்படுத்தி தேவனால் கொடுத்த ஒரு ராஜா தான் முதலாவது ராஜா. அவர் பேர் சவுல். சரிங்களா? அதுக்கப்புறம் தாவீதுன்னு ஒரு ராஜா வரார். தாவீது பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் தாவீதுக்கு பிள்ளை பிறக்குது, அது பேர் தான் சாலமோன். சரிங்களா? சாலமோனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அவர் பேர் வந்து ரெகோபெயாம். சரிங்களா? இப்ப நான் சொல்ற இந்த 3 ராஜாக்கள் டைம்ல எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க. எல்லாமே அண்ணன் தம்பிங்க தான், ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க தான். சரிங்களா? இந்த சாலமோன் சொன்ன பாத்தீங்களா, அந்த சாலமோன் வந்து அவர் தான் சர்ச்சு கட்டினாரு.
இந்த எருசலேம் இங்க இருக்கும், இங்கதான் சர்ச்சு கட்டிருந்தவர். சரிங்களா? அதுக்கப்புறம் அவருடைய பையனான ரெகோபியாம் டைம்ல இந்த தேசம் 2ஆ பிரியுது. மொத்தம் எத்தனை கோத்திரங்க? 12 கோத்திரமா 2ஆ பிரியுது. 10 ஒரு பக்கமோ 2 ஒரு பக்கமோ பிரியுது. அந்த 2 பக்கம் தான் இந்த ஆரஞ்சு கலர். இதுதான் யூதா அண்ட் பென்யமீன், ரெண்டுமே கலர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 கோத்திரம். இந்த கிரீன் கலரா இருக்கிறதெல்லாம் மிச்சம் 10 கோத்திரம். சரிங்களா? இங்க இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் வந்து யூதேயா அல்லது யூதா. ஏன்னா யூதா கோத்திர கலந்தவங்க இங்க இருக்கிறாங்க. அந்த பெஞ்சமினும். சரிங்களா? இந்த தேசத்துக்கான தலைநகரம் தான் எருசலேம். அந்த இடத்துல தான் தாவீது வாழ்ந்தார், சாலமன் சர்ச்சு கட்டினார். புரியுதுங்களா? இந்த இடத்துக்கு பேர் வந்து இஸ்ரேல். அதாவது இது பிரிக்கிறதுக்கு முன்னாடி மொத்த பேருமே அது இஸ்ரேல் தான். ஏன் இஸ்ரேல் ஏன் சொல்றாங்கன்னா, யாக்கோபுக்கு தேவன் இன்னொரு பேர் வச்சார், அது பேர் தான் இஸ்ரேல். அவனுடைய பிள்ளைகள் 12 பேர் வம்சமா வந்தனால தான் அது இஸ்ரேல் நாடு. சரிங்களா? இப்பொழுது நம்ம ஜூஸ்ன்னு சொல்றோம். ஏன் ஜூஸ்ன்னு சொல்றோம் நான் சொல்றேன். இது பேர் யூதேயா, இதோட தலைநகரம் வந்து ஜெருசலேம். இது வந்து இஸ்ரேல், இதோட தலைநகரம் சமாரியா. சரிங்களா? லாஸ்ட் வீக் செய்தி எத்தனை பேர் கேட்டீங்க? என்ன செய்தி பேசினார்? சரி, எசபேல் பத்தி பேசினார். அவர் கேட்டார், அங்க இருந்து அவருடைய எசபேலுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டாரு. சரி, ஓம்ரி. ஓகேவா? அந்த ராஜ அரண்மனை இங்கதான் இருந்துச்சு, அவனுடைய தோட்டமும் இங்கதான் இருந்துச்சு. எசபேல் பத்தி கேட்டீங்கல்ல, அது இங்க நடந்த சம்பவம் தான். அது சமாரியால நடந்த சம்பவம். சரிங்களா? சோ யூதேயாவோட யூதேயா தலைநகரம் ஜெருசலேம், இஸ்ரேல் தலைநகரம் சமாரியா. சோ இங்க 2 கோத்திரம் பிரிஞ்சுட்டாங்க. இங்க 2 கோத்திரம் இருக்கு, இங்க 12 கோத்திரம் இருக்கு. இப்போ சாலமனுடைய பையனான ரெகோபியாம் டைம்ல தான் இந்த காரியம் நடந்துச்சு. இத வந்து சாலமன் பையன் ஆள்றான். இந்த இடத்த சாலமன் பையன் ஆள்றான். இந்த இடத்த சாலமனுடைய ஊழியக்காரன் ஆள்றான். சரிங்களா? அவனுடைய பேர் அதே மாதிரிதான் இருக்கும். அவனோட பேர் வந்து எரோபேயாம். சாலமனுடைய பையன் பேர் வந்து ரெகோபேயாம். அவனோட ஊழியக்காரன் பேர் எரோபேயாம். சரிங்களா? இந்த எரோபேயாம்ன்ற நபர் எந்த கோத்திரம் தெரியுங்களா? எப்ராயிம் கோத்திரம். இங்க ஒரு எப்ராயிம் கோத்திரம் இருக்கும். அந்த கோத்திரத்துல வந்தவர் தான் இந்த தேசத்தை ஆள்றார். தேவன் சொன்னார், உன்னுடைய கோத்திரம் தான் இஸ்ரேல் ஆளும்னு சொல்லி சொன்னபோது யாரோ நபர் எட்டு வந்து தேவன் ஆள வைக்கல, அதுக்குள்ள அந்த பிளட் கனெக்ஷன்ல இருக்கிறவங்களே தேவன் வந்து ஆள வச்சான். புரியுதுங்களா? சோ இங்க வந்து சாலமோட பையன் ஆள்றான், அவனுடைய ஊழியக்காரன் ஆள்றான். எருசலேம் எங்க இருக்குன்னா யூதேயா தேசத்துல இருக்குது. அங்கதான் சாலமோன் சர்ச்சு கட்டினார். எல்லாருமே சர்ச்சுக்கு எங்க வரணும்? ஒரு யூதன் நிறைய ஏதோ பண்டிகை கொண்டாடுறதுக்கோ இல்லை வணங்குறதுக்கோ எங்க போகணும்னா சர்ச்சுக்கு போகணும். அந்த சர்ச்சு எங்க இருக்குன்னா ஜெருசலேம்ல இருக்கு. இங்க இருந்தாலும் இங்கதான் வரணும், இங்க இருந்தாலும் இங்கதான் வரணும். சரிங்களா? ஆல்ரெடி தேசம் 2ஆ பிரிஞ்சு இருக்குது. இங்க இருக்கிற ராஜா எரோபியம் நினைக்கிறார், சர்ச்சு இங்க இருக்குது, அப்ப எல்லா ஜனங்களும் இங்க போயிட்டாங்கன்னா இந்த ராஜா கீழே போயிடுவாங்க, ஏன்னா சாவடிச்சிருவாங்க, எல்லாம் ஒரே ராஜா ஆயிடுவாங்க. அதனால என்ன பண்றான், அவன் வந்து ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்கி அவன் வந்து இந்த பெத்தேல் இந்த இடத்துலயும் இந்த தானே வைக்கிறான். ஏன் தெரியுங்களா? இங்க இருக்கிறவங்க இங்க வந்துருவாங்க, பட் இங்க இருக்கிறவங்க இங்க வர முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த தான் எத்த வைக்கிறான். அதனாலதான் ஜெரோபியாம் பில் சாங்சுவரின்னு போட்டிருக்கு, தெய்வ ஆலயம்னு அர்த்தம். எருசலேம் தேவன் சொன்ன கட்டளை இந்த ஆலயத்துக்கு தான் வர வேண்டியது அவங்க. ஆனா இங்க இருக்கிற ராஜா எல்லாருமே இங்க போயிட்டாங்கன்னா இந்த ராஜாக்குள்ள போயிடுவாங்க, அதாவது சாலமோனுடைய அவனுடைய வம்சத்துக்குள்ள போயிடுவாங்க, அவனுடைய ஆட்சிக்குள்ள போயிடுவாங்கன்னு சொல்லி இங்க ஒரு கன்றுக்குட்டியும் இங்க ஒரு கன்றுக்குட்டியும் வைக்கிறார். எல்லாரும் ஜனங்க என்ன பண்றாங்க, இந்த கன்றுக்குட்டி தான் வணங்குறாங்க. ஏன்னா இவன் சொன்னா, எகிப்துல இருந்து தேவன் நம்மளை அழைச்சிட்டு வந்தார்ல, எகிப்துல ஒரு தேவன் நம்மளை அழைச்சிட்டு வந்ததுல அந்த தேவன் இந்த கன்றுக்குட்டி தான் சொல்லி அப்படியே அவங்களை மைண்ட பிரெயின் வாஷ் பண்ணி நிறைய பலிப்பீடெல்லாம் கட்டி இங்க வைக்கிறான். ஸோ யாருமே இங்க இருக்கிறவங்க யாருமே இங்க ஜெருசலேம்க்கு போல, இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெருசலேம்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிற ஜெருசலேம் என்னன்னா, இங்க இருக்கிறவங்க தான் நிறைய வசதியானவங்க, அதாவது பட்டணம் மாதிரி, சென்னை பட்டணம் மாதிரி. இப்போ நாங்கள் வெளியூர்ல இருந்து இங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இங்க நிறைய படிச்சவங்க, நாலேஜ் பர்சன்ஸ், சர்ச்லாம் அங்கதான் இருக்கும். இங்க வந்து இப்போ இங்க இருக்கிறது சமாரியா, இங்க வந்து ஸ்லம் ஏரியா. சரிங்களா? மற்ற ரத்தத்துல கலந்தவங்க, பிச்சாரங்க, குஷ்டவங்களாம் இருக்கிறவங்க இடம் இங்க வந்து இன்னும் ரொம்ப ஸ்லம் ஏரியான்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இருக்கிறது நான் சொல்றேன், நான் அந்த பழிக்க போறேன். ஸோ இங்க எருசலேம் இருக்குது. அதுக்கப்புறம் தேவன் சொல்றாங்க, நிறைய தீர்க்கதரிசி எழுப்புறா. என்னென்ன தீர்க்கதரிசி? ஏசாயா, எரேமியா, ஓசியா, இந்த மாதிரி நிறைய பேர் எழுப்புறார், எச்சரிக்கை கொடுக்குறாரு, சீக்கிரம் மனம் திரும்புங்க, நீங்க அந்நியான வழிமுறைக்கு போயிட்டீங்க. அது மாத்திரம் இல்ல, தப்பான மேரேஜுக்குள்ள போயிட்டாங்க, தப்பான வழிமுறைக்கு போயிட்டாங்க, மோசமான உணவுகளை மாறிச்சு, ட்ரெஸ்ஸிங்ல மாறிச்சு, நடைமுறைகள் மாறிச்சு, சர்ச்சை ஒழுங்குமுறை மாறிடுச்சு, எல்லாமே திரும்புன்னு சொல்லி நிறைய பேர் அனுப்பிச்சாங்க. எலிசா அனுப்புறார். எலியெல்லாம் இங்கிருந்து வந்தவர் தான், இங்கதான் கிளியாத்து இருக்கு. ஸோ நிறைய பேர் அனுப்புறார், யாருமே அவங்க கேட்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசியா ஒரு தீர்க்கதரிசி வர்றார், அவர் பேர் தான் எரேமியா.
அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த 12 கோத்திரத்தை தேவன் வந்து வாக்கு கொடுக்கிறார். என்னன்னா, நீங்க மனம் திரும்பலைன்னா உங்களை வந்து ஒருத்தர் கையில புடிச்சிட்டு போட்டுருவேன். ஒரு ராஜா வந்து உங்களை புடிச்சிட்டு போய் உங்களை ரொம்ப அடிப்பான், உங்களை சித்திரவதை பண்ணுவான், நீங்க கிட்டத்தட்ட தொலைஞ்சே போயிடுங்கன்னு சொல்லி அப்போ எச்சரிக்கை கொடுத்து அவங்க மாற முடியல. சரிங்களா, இதெல்லாம் ஒரு தேவன திட்டம். இந்த இடத்த ஒரு நபரை வந்து பிடிக்கிறாங்க. அவன் பேர் தான் அசிரியன். என் பெயர் அசிரியர் எங்கன்னா இப்போ இருக்கிற ஈரான், ஈராக், இந்த இடத்துல இருக்கிறதா அந்த 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 இடம். சரிங்களா, இந்த இடத்துல இருக்கிறது தான் அசிரியர்கள். நீங்க வேர்ல்ட் மேப்பை அன்சூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரும். இங்க இருக்கிறாங்க அசிரியர்கள். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த சமாரியர்களை பிடிச்சிட்டு போய் சிறைப்பட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்க இருக்கிற இஸ்ரேல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. திரும்ப இங்க என்ன பண்றாங்க, இந்த இடம் காலியா இருக்கிறதுனால அவங்களுடைய ஆட்களை வந்து, அதாவது புரஜாதிகளை வந்து இதெல்லாம் நுழைக்கிறாங்க. அப்பதான் பிளட் லிங்க் ஆகுது. அங்கதான் லாஸ்ட் ஆஃப் 10 ட்ரைப்ஸ் அங்கதான் தொடங்குது. 10 கோத்திரம் தொலைந்து போகிற கோத்திரம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க தொலைஞ்சுதான் இருக்கிறாங்க. ரீசெண்டான நியூஸ் பாத்தீங்கன்னா மனாசே கோத்திரத்துல இந்தியாவில கண்டுபிடிச்சாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்னார் தன்னுடைய நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஆர்வாரத்தோடு அவங்களை வர வச்சாங்க. சரிங்களா, இன்னி வரைக்கும் யூதர்கள் தன்னுடைய தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எப்ப தொலைஞ்சவங்கன்னா இப்ப தொலைஞ்சவங்க தான். புரியுதுங்களா? ஓகே, சோ இங்க இருக்கிற எல்லாருமே இந்த அசிரியர்களால் சிறைப்பட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட கிமு 700ல போறாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் இருக்குது. தேவன் சொல்றார், எசேக்கியேல் புலம்பெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இவங்களை வந்து ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார் தீர்க்கதரிசி. என்ன வர்ணிக்கிறார்? ஒரு பெண்ணை என்ன வர்ணிக்கிறார்னா, தேவன் சொல்றார், அப்பா உங்களுக்கு அழகான நாடை கொடுத்தேன், நல்ல வளமிக்க இடத்தெல்லாம் கொடுத்தேன். அப்படி எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு உனக்கு அழகை கொடுத்தேன், நல்ல ஜுவல்ஸை கொடுத்தேன், தலைமுடி அழகா உனக்கு வளர வச்சேன், நல்ல பட்டு புடவை உனக்கு போத்தினேன், மற்ற பெண்களுக்குரிய எல்லாம் அந்த காதணிகள் மற்ற எல்லாத்தையும் போத்துனா நீ வந்து அதை பெருமை பத்திக்கிட்ட. பத்தியா நான் எவ்வளவு அழகா இருக்கிறோம் பாத்தியா அப்படின்னு நீ உன்னையே பெருமைப்படுத்திக்கின்னு நீ வழி போக்குற எல்லாரும் வர எல்லா மத்தத்தினத்திலையும் வேசித்தனம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. வேசித்தனம் விபச்சாரத்தை பண்ணிட்ட. விபச்சாரம் என்றால் தேவையில்லாத ஒரு விலை எடுத்து உள்வாங்கிக் கொள்வது, அந்த ஜீவனுக்குள்ளாக போறதுதான் விபச்சாரம். புரியுதுங்களா? சோ இந்த தேசம் விபச்சாரத்துக்குள்ளாக போயிடுச்சு. எப்படின்னா மத்த தேசத்துல இருக்கிற அந்நியான முறைகள் எல்லாத்தையும் வந்து இதில் நுழைச்சுக்கிட்டாங்க. தேவன் எச்சரிக்கை கொடுக்கிறார், மனம் திரும்பன்னு சொல்லி யாருமே மனம் திரும்பல. அதனால என்ன பண்ணிட்டாரு, இந்த அசிரியர்கள் மூலியமா இவங்களை சிறைப்படுத்தி எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல யாருமே இல்லை, புரஜாதி மட்டும் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இன்னொரு வார்த்தை இங்க வருது பாரு. உங்க அக்கா இஸ்ரேல் வந்து தப்பு பண்ணனால அவளை நான் வந்து சிறைப்படுத்தி எடுத்துன்னு போய் விட்டுட்டேன், நீயும் ஆச்சு மனம் திரும்ப, நீயும் பண்ணாத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்தாலும் இவர்களும் அவங்க பேச்சை கேட்கல. இவங்க என்ன பண்ணாங்களோ அதே தப்புதான் இவங்க பண்றாங்க. விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் அந்நியான வழிமொழிகள் எல்லா விஷயத்திலும் தவறாய் நடந்துக்கிறாங்க. தேவன் இவர்களையும் எத்தனை போய் வந்து சிரியா கொண்டு போறார். அது எந்த ராஜ்யம்னா அசிரியர்கள் அடுத்து வந்த பாபிலோன் ராஜ இடத்துல இவங்களை போய் சிரியா கொண்டு போறார். கிட்டத்தட்ட 606ல. ஓகேங்களா? சோ இவங்க வந்து அசீரியர்கள் சிறை பிடிச்சிட்டு போனாங்க. இந்த யூதேயா ஜனங்களை பாபிலோன் ராஜா சிறைப்படுத்தி எடுத்துட்டு போறார். சரியாக கொண்டு போனா என்னன்னு அர்த்தம்னா இவங்களை எல்லாருமே பிடிச்சிட்டு போய் அவங்க தேசத்துக்கு அடிமையா வச்சுக்கிறது. இப்படி போன நபர் ஒருவர்தான் தானியேல். ஓகேங்களா? அவர் போறதுக்கு முன்னாடி எரேமியான ஒரு நபர் வாழ்ந்தார். அவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், மனம் திரும்புங்க, இல்லைன்னா 70 வருஷம் நீங்க வந்து இந்த ராஜ்யத்துக்கு அண்டர்ல இருப்பீங்க. 70 வருஷம் பிசிக்கலா 70 வருஷம் இருப்பீங்க, அதுக்கப்புறம் திரும்ப வருவீங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? அந்த திருக்கு தரிசனம் நிறைவேறுது. தானியேல் போய் 70 வருஷம் ஆகுது. தானியேல் போகும்போது கிட்டத்தட்ட 12 வயசு அவருக்கு. சரிங்களா? இது வந்து யூதேய தேசம். இங்க இருந்து இவங்க வந்து பாபிலோனிய சிறைப்பட்டு எத்தனை போனனால அவர் பேர் வந்து யூதர்கள். யூதேய தேசத்துல இருந்து சிறைப்பட்டு எத்தனை போனனால அவர் பேர் யூதர்கள். இன்னி வரைக்கும் யூதர்கள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? திரும்பி சொல்றார், இஸ்ரேல் தான் நம்ம குறிப்பிடணுமா? இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்கள் தான் இந்த 1,14,44,000 பேர் யூதர்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்றார். ஏன்னா எல்லா யூதன் ஆயிட்டான். இங்க வந்து வேற ஒரு மேரேஜ் இவனோட பண்ணிக்கிட்டா நீ அவனும் யூதன் தான். புரியுதுங்களா? சோ இவங்க சரியா எடுத்துட்டு போறாங்க. இவங்கெல்லாம் இப்ப இங்க சரியா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் இருக்கிறாங்க. இதுல வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. பட் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்ப இங்க பாபிலோன் ராஜா இங்க எடுத்துட்டு போய் அவங்க சரியா வச்சுக்கிட்டார். இதுதான் பாபிலோன் ராஜ்யம். மிச்சம் இங்க புரஜாதியில எடுத்துட்டு போய் அவரும் இங்க வைக்கிறார். அங்கிலும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் நிறைய நடக்குது. அதனால உண்மையான யூதருடைய குலம் அழிக்கப்படுது. புரியுதுங்களா? சோ இவங்க எல்லாருமே திரும்பி 70 வருஷம் கழிச்சு 538க்கு அப்புறம் இங்க வராங்க. அதுக்கப்புறம் கடந்து 400 வருஷம் கடந்து வருதான் இயேசு கிறிஸ்து காலம்.
புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து கிபி 30ல அவருக்கு 30 வயசு 33 வயசுல அவர் சாகுறார் இல்லைங்களா? ஸோ அவருடைய பிறப்பு தான் முதலாவது வருஷம். அதுக்கு பின்னாடி நீங்க அதுக்கு முன்னாடிலாம் போனீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டு வரும், விஷயங்கள் மைனஸ் ஆகும் வரும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து காலகட்டத்து அவருடைய செய்தியிலிருந்து வசனம் எழுதப்படுகிற புதிய ஏற்பாடு முடிகிற வரைக்கும் 100 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 96 வருஷம் ஆச்சு. அந்த 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 100 வருஷத்துக்கு தொகுப்பு தான் புதிய ஏற்பாடு. இதன் பிறகு புரிஞ்சுதுங்க. நான் இப்ப சொன்ன கதையெல்லாம் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் நீங்க வாசினா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்துல இருந்து கிபி 95வது வருஷம், இயேசு கிறிஸ்து தான் முதல் வருஷம்னு வச்சுக்கோங்க, அவரோட பிறப்பு தான். அது 95வது வருஷம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த டைம்ல வாழ்ந்தவர் தான் யோவான். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி தான் பவுல் வந்தார், பேதுரு இருந்தா, அவர் நிருபங்களை கொடுத்து முடிச்சு காலம் அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். கடைசியா மரிச்சவர் யாருன்னா இந்த யோவான்ற நபர் தான். இந்த யோவான் யாருன்னா இந்த 12 சீஷர்கள் ஒரு நபர். இயேசுக்கு ரொம்ப அன்பான சீஷன் இந்த யோவான். சரிங்களா? இவர் எப்போ இருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட 95. எல்லா 12 சீஷர்களிலும் இயற்கை மரணம், நல்ல சாவு அடைஞ்சவர் இந்த நபர் மட்டும்தான். மிச்சம் எல்லாருமே சிலுவையில் அறைப்பட்டு செத்தாங்க, எண்ணெயில முழுக்கி செத்தாங்க, சாட்டையில் அடிப்பட்டு செத்தாங்க, அப்புறம் மத்தெல்லாம் வேறு வேறு தேசத்துக்கு போய் செத்துட்டாங்க. சரிங்களா? ரத்த சாட்சியில மறிச்சாங்க. ஆனா இந்த நபர் மட்டும்தான் இயற்கையான மரணத்தை அடைஞ்சார். சரிங்களா? இப்போ அந்த நபர் ஊழிய செஞ்சுட்டு இருக்கிறார், நல்ல விசுவாசம் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்ப இருந்த ரோம அரசாட்சி, சரிங்களா? கிட்டத்தட்ட நான் தானியேல் 20 கிராஸ் பண்ணிட்டு வரேன் பாருங்க, அப்பதான் இது புரியும். இவங்க பாபிலோனுக்கு போனாங்க பாத்தீங்களா? இவங்கெல்லாம் இவங்களை சிறைப்பிடிச்சுட்டு போனாங்க. இதுதான் பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் உண்டாவது. அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சி மீதியா பெர்ஷியா வருது, அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சி கிரேக்க சாம்ராஜ்யம் வருது, அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சி ரோம சாம்ராஜ்யம் வருது. புரியுதுங்களா? ரோம சாம்ராஜ்யத்துல தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அதிலே கடைசியதான் யோவானும் வாழ்ந்தார். ஓகேங்களா? இப்ப யார் அண்டர்ல இருக்கிறார், யார் சொல்றது, அவங்க ராஜ்யம் யார் கிட்ட இருக்குன்னா ரோம சாம்ராஜ்ய கிட்ட இருக்குது. இவங்க சொல்றதுதான் நடக்கணும். ஓகேங்களா? மெசேஜ் பேசாதான் பேசக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி அவன் அண்டர்ல இருக்கும்போது இவர் நல்ல வலிமையா ஊழிய செஞ்சுட்டு இருந்தனால இவர் குச்சின்னு போயிட்டு ஒரு தீவுல போட்டாங்க. சரிங்களா? அந்த தீவு பேர் பத்மு தீவு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த தீவு பேர் என்னது? பத்மு தீவு. அந்த தீவுல கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கிறார் அவர். சரிங்களா? அந்த தீவு எங்க இருக்கு நான் இப்போ வரைபடத்துல காட்டுறேன். இது இஸ்ரேல் நாடு. அதை அப்படியே பெருசா காட்டணும்னா இந்த இடம். சரிங்களா? இது எகிப்து, இங்க ஈராக் இருக்கும், இங்க ஈரான் இருக்கும், அப்புறம் இங்க பாகிஸ்தான், இந்தியா வந்துடும். இங்க இருக்கு பாருங்க, இதுதான் உலக வரைபடம் இல்லையா? இது நார்த் அமெரிக்கா, இது சவுத் அமெரிக்கா, இது ஆப்பிரிக்கா, இது ரஷ்யா, இது யூரோப், இங்கதான் இந்தியா இருக்கு. சரிங்களா? இந்த ஒரு பகுதி ஹைலைட் பண்ணியிருக்காங்களா? இதுதான் டர்க்கி, இப்ப இருக்கிற துருக்கி நாடு. சரிங்களா? அது அந்த காலத்துல என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிபியான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏசியா மைனர்னு சொல்லுவாங்க. அதோட பேர் என்னதுங்க? ஏசியா மைனர். இந்த பகுதி தான் இங்க நல்ல பெருசா பண்ணிருக்கு. சரிங்களா? ரோம் சாம்ராஜ்யம் இங்க இருக்கு பாருங்க, வாட்டிகன் சிட்டி இங்க தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த டர்க்கிக்கு நேரா எதிராக ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பண்ணிருக்காங்களா, இதுதான் பத்மு தீவு. இந்த தீவுல தான் எத்தனை போயிட்டு அவங்க யோவானை போட்டுறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஜெயில இருக்கிறார். அந்த ஜெயில ரொம்ப சாதாரணமான ஜெயில் இல்லை, நிறைய கல்லு, முள்ளு, பள்ளி, பாம்பு, விஷ ஜந்துக்கள், ரொம்ப கொடூரமானவங்களை தான் எத்தனை போய் அவங்க போடுவாங்க. இவர் கொடூரமான விஷயத்தை எதுவுமே செய்யல. என்ன செஞ்சாருன்னா இவரை பார்த்துட்டு இவர் விச்சு நினைச்சுக்கிட்டாங்களாம், இவர் ஒரு சூனியக்காரன் நினைச்சுக்கிட்டாங்க அந்த ராஜ்யத்துல இருக்கிறவங்க. ஏன்னா இந்த இடத்துல போய் 24 மணி நேரத்துல கொதிக்கிற எண்ணெயில வைக்கிறாங்க. 24 ஹவர்ஸ் கழிச்சு அவர் நல்லதான் இருக்குது. இந்த விஷயத்த அவங்க பயம் வந்துடுச்சு, இவனுக்கு ஏதோ மந்திரவாதி போல அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி கொடூரமான ஜனங்க இல்ல ரொம்ப அக்கிரம சிந்திகளை எடுத்துன்னு போயிட்டு இந்த தீவுல போடுவாங்க. அதே மாதிரி இவங்களை எடுத்துன்னு போட்டாங்க. சரிங்களா? திரு சொல்ற சுத்தி 30 மைல் 48 கிலோமீட்டர் சுத்தி ஃபுல்லா தண்ணி இருந்தாங்க. அப்பொழுது தேவனுடைய தரிசனம் வந்துச்சு. எப்போ வந்துச்சுங்களா? தனித்து விடப்பட்ட ஒரு நிலம், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, முற்கள், கற்கள், பாம்பு, விஷம் உள்ளது, எந்த ஒரு தப்பிக்கணும்னு நினைச்சா கூட முடியாது. இந்த டைம்ல தேவன் அவளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா? நீங்க தொடர்ந்து கடந்து கொண்டே இருங்கள். சுற்றி தண்ணி இருந்தாலும் சரி, நீங்க மட்டும்தான் இருந்தாலும் சரி,
முள்ளு இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, வயசானாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நீங்களை இடைவிடாமல் கடந்த நாட்கள் கேட்டோம், இடைவிடாமல் தொடர்ந்து செய்தால் தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனம். அது அவருடைய வார்த்தையின்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும். புரியுதுங்களா? சோ இந்த பத்துமலை தீவுல இருக்கிறா 2 வருஷம் இருக்கிறா, 2 வருஷம் கழிச்சு அது நேர் எதிர்க்கா இருக்கிற ஒரு சர்ச் தான் எபேசு சர்ச். இப்ப நமக்கு எப்படி வைஸ் பை டேபர்னக்கிள் ஒரு சர்ச் பேர் வச்சிருக்கோம், அந்த மாதிரி துருக்கி நாட்டுல இன்னைக்கு கூட இருக்குது. இந்த பத்ம தீவு கூட இன்னைக்கு கூட இருக்கு. அவருடைய யோனுடைய கலரை இன்னைக்கு கூட வச்சிருக்காங்க. நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அழகா காட்டுவாங்க அது உங்களுக்கு. சரிங்களா? சரி, இது நேர் எதிர்க்கா இருக்கிற இந்த சபை பேர் தான் எபேசு. லிட்டரலா அங்க ஒரு எபேசுன்னு ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சபையோட போதகர் யாருன்னா இந்த யோவான் தான். அந்த சர்ச் பாஸ்டர் யாருங்க? யோவான் தான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து தீமோத்தி இருந்தார், அது பவுலா நியமிக்கப்பட்டவர். ஓகேங்களா? சோ இவர் கடைசியா மரிச்சவர் யோவானால இவர் தான் கடைசியா அந்த சர்ச்சில் இருக்கிறார். அவர் தான் அந்த சர்ச்சோட பாஸ்டர். சரிங்களா? நான் வசனத்துக்கு அப்படியே வேகமா போறேன். ஓகே, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கு இந்த படம்லாம் தெரியல அப்படின்னா நீங்க உள்ள வந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1:9 வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவவசனத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி நிமித்தம் பத்மி எனும் தீவில் இருந்தேன். கவனிங்க. எதனால பத்மி தீவில் இருக்கிறார்? நான் இயேசு கிறிஸ்துவை பத்தி சாட்சி சொல்லியிருந்தேன்ப்பா. நான் அவரை பத்தி பிரசங்கிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச மந்திரவாதின்னு சொல்லி எத்தனை பேர் தீவுல போட்டாங்க. அப்ப நான் தீவுல இருக்கும்போது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். எப்போ ஒரு எக்காலத்தை சத்தம் கேட்கிறான்னா, எக்காலன்னா ஒரு செய்தி கொடுக்கும். கடினமான ஒரு சூழ்நிலை அவர் கேட்கிறார். புரியுதுங்களா? யோவான் என்றால் கிருபை பெற்றோன்னு அர்த்தம். ஜான் கிருபை பெற்றோன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன தரிசனம்னா, இங்க வந்து ஒரு 7 சர்ச் இருக்கு. எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா அப்படின்னு சொல்லி 7 சர்ச் இருக்குது. நம்ம சர்ச் மாதிரி 7 சபைகள் இருக்குது. அந்த சபை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க அந்த சபைக்கு வந்து நீ வந்து நான் சொல்றதை எழுதி அனுப்புன்னு சொல்லி தரிசனம் மூலமா காட்டுறாரு. யாருக்கு? யோவானுக்கு காட்டுறாரு. சரிங்களா? அது முதலாவது சபைதான். நம்ம வெளிப்படுத்தல், இப்ப நான் சொல்றது வெளிப்படுத்துகிற புஸ்தகத்தில் இருக்கும். இதுதான் சர்ச் ஏஜஸோட தொடக்கத்தை நான் எடுத்துட்டு வரேன். சரிங்களா? ஒரு அந்த சபைக்காலம், முதல் சபை எதுனா இந்த எபேசு சபை. சரிங்களா? அது எப்ப தொடங்குது அப்படின்னா கிபி 51. சரிங்களா? இந்த யோவானுக்கு தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார். 7 சபை காட்டி அந்த சபைக்கெல்லாம் நிருபங்கள் அனுப்பு. ஒவ்வொரு சர்ச்சும் ஒரு விதமா இருக்குது. ஒருத்தர் கீழ்படுறான், ஒருத்தர் கீழ்படியாம இருக்கிறான், ஒருத்தர் அந்நியான முறையில வழிபடுறான், இல்ல ஒருத்தர் விலகுறான் அப்படின்னு நிறைய வித்தியாசமான முறைகள் இருந்தனால எல்லாருக்கும் நீ வந்து செய்தி அனுப்புறதுக்காக தரிசனங்கள் மூலமாய் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விஷயங்கள் தான் சபை காலங்கள். சரிங்களா? இது வந்து லிட்டலா இருந்துச்சு. ஆனா இது நமக்கு என்ன தேவை, எப்படி எடுத்துக்கணும், ஸ்பிரிச்சுவலா நீங்க அதை வந்து பகுக்கணும். எப்படின்னா, அந்த கிபி 100ல இருந்து கிட்டத்தட்ட 95, நான் சொன்ன சம்பவம் 95ல நடந்தது. கிட்ட 100 கூட வச்சுக்கோங்க. அந்த 100ல இருந்து இன்னைக்கு 2026 வரை வருது. பாத்தீங்களா? அவர் கண்ட அந்த 7 சபைக்காலம் தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. இந்த 2000 வருஷமா தொடர்ந்து அந்த பகுதி தான் இந்த வரைபடம். நான் திரும்ப நான் விளக்கிடுறேன். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது? ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் இது பைபிள் ஸ்டடி தான், நான் ஒத்துக்கிறேன். பைபிள் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். யாருக்குன்னா சந்தேகம் இருக்குதா? இது வரைக்கும் சபை காலம் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சபை, இந்த பத்மத்துக்கு எதிர்க்கா இருக்கிற இந்த எபேசு சர்ச்சோட பாஸ்டர் யாருன்னா யோவான். சரிங்களா? பட் இது வந்து நான் என்ன சொன்னேன், இந்த 2000 வருஷத்துக்கு காலகட்டத்தில் நீங்க அதை பொருத்தணும். அது தொடங்குறதுக்கு 53ல அந்த சபைக்கு இதோட காட்சியா இருக்கிற அந்த சபைக்கு தூதன் யார், மெசேஜர் யாருன்னா பவுல். அது அந்த ஒட்டுமொத்த இருக்கிற இடத்துக்குமே, அந்த சர்ச்சுக்கு மட்டும் இல்ல கிடையாது, கிட்டத்தட்ட அந்த தேசத்துக்கு, அந்த உலகத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு செய்தியாளர், மெசேஜர் கொடுத்துட்டு போவதுதான் அவர் பேர் பவுல். புரியுதுங்களா? சரி, அடுத்த சபை பாத்தீங்கன்னா சிமிர்னா. அதுக்கு இந்த பக்கம் இருக்கும், சிமிர்னா இருக்கும். இந்த சபையோட செய்தியாளர் தூதன் யார் அப்படின்னா இரினியஸ். அவர் பேர் என்னதுங்க? இரினியஸ். இவர் யார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி வரேன். இங்க ஒரு சர்ச் இருந்து, எபிசி சர்ச் இருந்துச்சு. அந்த சபை பேர் வந்து அந்த சபையின் பாஸ்டர் வந்து ஜான். அவருடைய ஸ்டூடெண்ட் தான் பாலிகாப்னு ஒரு நபர். அவர் பேர் என்னங்க? பாலிகார். அவருடைய ஸ்டூடெண்ட் தான் இரினியஸ்.
புரியுதுங்களா? சபைக்காலம் நீங்க இது படிச்சா புரியும். ஓகேங்களா? சோ இந்த இர்னியஸ் என்றவர் வந்து பாலிகாப்பனுடைய ஸ்டூடெண்ட். இந்த பாலிகாப் யாருடைய ஸ்டூடெண்ட்னா ஜானோட ஸ்டூடெண்ட், யோவானுடைய ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? நிறைய வேத அறிஞர்கள் இந்த பாலிகாப் தான் இங்க பொருத்துவாங்க. பட் அது தவறு. திருக்கதரிசி எவனுமோ அவனுமே நம்ம. சரிங்களா? அவர் சொன்னா இவர்தான் சபையின் தூதன் சொல்லிட்டா அவர் தான் நம்மளுக்கு அந்த இந்த சபையினுடைய மெசேஜர் சபை. சரிங்களா? நல்லது. அடுத்த சபை என்ன இருக்குன்னா பெர்கமோ. அடுத்த சபை என்னதுங்க? பெர்கமோ சபையின் தூதன் யாருன்னா மார்ட்டின், செயின்ட் மார்ட்டின். சரிங்களா? அடுத்த சபைக்களம் அதோட காலகட்டம்லாம் இங்க எழுதப்பட்டிருக்கும். நீங்க தொடர்ந்து படிங்க. நீங்க இந்த வளர்த்து படுத்து பாருங்க. அடுத்த சபை பாத்தீங்கன்னா தியத்தீரா. இந்த சபையின் தூதன் யாருன்னா கொலம்பா. தியத்தீரா சபையின் தூதன் யாருங்க? கொலம்பா. இது சபை காலம். அடுத்து சர்தை சபைக்கால தூதன் வந்து லூத்தர். அவர் பேர் அதுங்க லூத்தர். இவர் பேர் மாற்றினால நீங்க லூத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து பிலதெல்பியானுடைய சபையின் தூதன் யாருன்னா வெஸ்லி. அவர் பேர் என்னதுங்க? வெஸ்லி. அடுத்து கடைசியா லவோதிக்கா சபையின் தூதன் யாருங்க? ஏலியா. சரிங்களா? இந்த வரைபடம் மட்டும் நன்கு நான் ஆராய்ச்சி தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஏதோ நெட்ல கிடைச்சுன்னு எடுத்துட்டு வரல. செய்தியோட ஒத்து பார்த்து சரியா தான் இருக்குதா இல்லை யாராச்சும் வேற எதனா போட்டிருக்காங்கன்னு கவனிச்சு தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அதுல எதுவும் சந்தேகம் இருக்காது. அப்படி தவறுகள் தான் தேவன் திருத்திக் கொள்ள செய்யட்டும். ஸோ இந்த 7 சபைகளுடைய அந்த வியாக்கியானம் தான் இந்த வரைபடங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்தை பத்தி பேசுது. மொத்தம் பைபிள் எத்தனை வருஷம் பேசுதுன்னா 6000 வருஷம் சொல்லிட்டேன். அது புதிய ஏற்பாடு வரைக்கும் 4000 வருஷம். அதுக்கப்புறம் வருகிற வருஷங்கள் 2000 வருஷம். அந்த 2000 வருஷத்துக்கு தொகுப்பு கதை தான் இந்த கதை. நான் ஃபர்ஸ்ட் 2000 வருஷத்துக்கு கதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த 2000 கதையும் சொல்லிட்டேன். சிறையிருப்பு பத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்த 2000 வருஷம் கதையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்ப நம்ம எந்த வருஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க? எந்த கரெக்டா எக்ஸாக்டான வருஷத்தை கேட்கிறேன்னா, இப்ப நம்ம எந்த இயர்ல இருக்கிறோம்? 2026 இருக்கிறோம். சரிங்களா? வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு ஒரு நாள் கணக்கு எடுத்தா இது 6000 வருஷம். அப்படின்னா எத்தனை நாளுங்க? 1000 வருஷத்துக்கு ஒரு நாள் கணக்கு எடுத்தா இங்க 6000 வருஷம் போயிருக்குது. அப்ப எத்தனை நாள்? 6 நாள். கிட்டத்தட்ட தேவன் வானத்தை பூமி சிருஷ்டிக்கு எவ்வளவு நாள் எடுத்தாரோ அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள். இவ்வளவு நாள் அவர் சிருஷ்டிட்டு இருந்தாருங்க. ஆனா வேதத்தை நம்ம உடனே ஒரே சீக்கிரம் வாசிட்டு போயிடும். கிட்டத்தட்ட ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். அவ்வளவுதான். அதுதான் தொடக்கமே. அதுக்கப்புறம் வருகிற வியாக்கியானங்கள் தான் அடுத்தடுத்து வசனம். அது ஒரு வசனத்துக்கு 2 வசனத்துக்கு இன்னொரு ஒரு நடுவு ஒரு சமம் இருக்குது. புரியுதுங்களா? சோ இந்த 2000 வருஷம் இந்த கதை தான். இந்த 2000 வருஷத்துல இவரும் ஃபர்ஸ்ட் வந்த இந்த பால் அப்படின்ற நபரும் பவுல் அந்த எலிஜா அந்த எலியான நபரும் தான் தீர்க்கதரிசிகள். சரிங்களா? இவர் யூதர், இவர் பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி. இவர் பிரஜாதிகளுக்கும் மெசேஜ் பேசணும் தான். சரிங்களா? இந்த 5 நபர்கள் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜர் மட்டும்தான். புரியுதுங்களா? நல்லது. இந்த 2000 வருஷம் இந்த காலகட்டத்துல தேவன் ஏதோ மெசேஜ் கொடுத்து அனுப்பல. அவங்க ஒரு ஸ்பிரிட்டை செயல்படுத்தலாம். அவங்க ஒரு ஆவி செயல்படுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வசனத்தை படிச்சோம். அவருடைய ஆவி இதை சேர்க்கும்னு நம்ம படிச்சோம். சரிங்களா? இதெல்லாம் தேவனோட வார்த்தை பக்கமா சேர்ப்படுது. அதாவது ஒயிட் கலர்ல இருக்கிறது தேவனோட வேர்ட்ஸ். ஓகேங்களா? அந்த பிளாக் கலர் இருக்கிறது அந்நியான முறைகள், பிசாசுடைய காரியங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதிகமா வந்துட்டே இருக்கு. ஒயிட் குறைஞ்சிட்டே வருது. அதாவது வேர்ட் குறைஞ்சிட்டே வருது. இது வரைக்கும் ஃபுல்லாவே குறைஞ்சிச்சு. ஆக்சுவலா இங்க பிளாக்கா இருக்கணும். நம்முடைய காலகட்டம் ஒரு காலகட்டம். சரிங்களா? நோவான் காலத்துல எப்படி நடந்ததோ அதே போலதான் மனுஷகுமாரன் காலகட்டத்தில் நடக்கும்னு சொன்னார் தேவன். லோத்து காலத்துல என்ன நடந்துச்சோ அதுதான் எங்க நடக்கணுங்க? மனுஷகுமாரன் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீர்களா? அந்த நபர் யாருங்க? அவர் யாருங்க? மனுஷகுமாரன் யாருன்னு கேட்டேன். சரி, இது ஒரு செய்தி நான் எடுத்துட்டு போடுறீங்களா? அதை இயேசு கிறிஸ்து இந்த 2000 கிபி அந்த 100 வருஷத்துல வரார். அவர் என்னவா வராருன்னா மனுஷனா வந்தார். தேவன் மனுஷனா வந்தார். தேவன் எப்பெல்லாம் மனுஷனா வராரு அதுதான் மனுஷகுமாரன். சரிங்களா? அதனாலதான் கேட்டார். இந்த பிலிப்பு செசரியா அந்த பகுதியில வரும்போது சீஷனத்துல கேட்டுப்பார், மனுஷகுமாரன் என்னை யாருன்னு கேட்கிறாங்கன்னு கேட்பார். தன்னை எப்படி சொல்லிக்கிறாருன்னா நான் ஒரு மனுஷகுமாரன், என்னை யாருன்னு சொல்றாங்க இந்த ஜனங்கள்லாம் அப்படின்னு கேட்பாரு. பாத்தீங்களா? அது இந்த இடம் தான். இங்கதான் பிலிப்பு செசரியா பட்டணம் அந்த கதை இருக்கும். சரிங்களா? புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவர்களுக்கு என்று பேர் கொடுத்தாங்கன்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? அலெக்சாண்ட்ரியா அந்தியோகியா பட்டணத்தார் வந்து நமக்கு கிறிஸ்டியன்ஸ் எப்படின்னு எப்ப பேர் கொடுத்துருக்காங்கன்னா அந்தியோகியான்னு ஒரு ஊர்ல இருக்கவங்க தான் நமக்கு கிறிஸ்துவர்கள் பேர் கொடுத்தாங்க. அந்த பட்டணம் தான் இங்க இருக்குது. சரிங்களா? இதுதான் இஸ்ரேல் நாடு. அதாவது இங்க இருக்கிற நாடு தான் இங்க இருக்குது. சரிங்களா? இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தார் வந்து ஸ்தேவனை கல்லெறிகிறாங்க.
இந்த சிரியேன பட்டணத்தார் யாருன்னா, சிரியேன பட்டணத்தாகி சீமோன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவை எடுத்துட்டு போகும்போது ஒரு நபர் வந்து சிமியோன்ற ஒரு நபர் எடுத்துன்னு வந்து சிலுவை எடுத்துன்னு போக வந்து அந்த போர் சேவர்கள் அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த நபர் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். சரிங்களா? சோ இயேசு கிறிஸ்து அங்க வந்த டைம் அவர் என்னவா வந்தார்னா ஒரு மனுஷனா வந்தார், ஒரு மனுஷ சரீரத்துல வந்தார் தேவன். சரிங்களா? அதே போல தேவன் சொன்னார் கடைசி காலத்துல வரும்னு சொன்னார். எந்த காலம்னா இந்த காலம். இப்ப அவரு மனுஷ சரீரத்துல வந்திருக்கிறார். சரிங்களா? அவர் எப்படி வந்திருக்காருன்னா இந்த எலியான்ற நபர் மூலியமா வந்திருக்கிறார். இந்த எலியா யார் தெரியுங்களா? சகோதரர் வில்லியம் மரியன் பிரணாம் தான். அவர் தான் அந்த மனுஷகுமார ஊழியத்தை அவர் மூலியமா செய்த தேவன். ஏன்னா அவருக்கு ஒரு சரீரம் தேவை. புரியுதுங்களா? இந்த காலகட்டத்துல தேவன் என்னவா இருந்தார்? யோவான் நீங்க படிப்பீங்க. இதுல வந்து தேவகுமாரன வெளிப்பட்டாராம். இதுல என்னவா வெளிப்பட்டார்? இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த டைம்ல மனுஷகுமாரனா இருந்தார், இங்கேயும் மனுஷகுமாரனா இருக்கிறார். இடைப்பட்ட நேரத்துல அவர் தேவகுமாரனா இருந்தார். அதனால தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், மரித்தோர் அப்பதான் உயிரோட எழுந்திருப்பார்கள். அது இப்போ இதுக்கப்புறம் வர போற காலம் அது. புரியுதுங்களா? சரி, நான் சபை காலத்துக்கு வரேன். ஃபர்ஸ்ட் சபை இருக்குது, 2வது சபை இருக்குது, 3, 4, 5, 6. இந்த ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு ஆவி செயல்பட்டது. வெளிப்படுத்துகிற புத்தகம் படிச்சீங்கன்னா 4 ஜீவங்கள் இருக்கும். ஒண்ணு வந்து சிங்கத்துக்கு ஒப்பான ஆவி போல இருக்கும், இன்னொன்னு காளைக்கு ஒப்பான ஆவி போல இருக்கும், இன்னொன்னு மனுஷ முகம், இன்னொன்னு வந்து கழுகு அந்த அதுக்கு ஒப்பான ஆவி. சரிங்களா? ஆவினா இதோட கேரக்டர் இது எப்படி இருக்கோ அதை வெளிப்படுத்துகிறது தான் அதோடைய அந்த ஆவியினுடைய தன்மை. உங்களுக்கு புரியுதுங்களா? தூக்கம் வருதா? கிடையாது. நல்லது. இந்த ஃபர்ஸ்ட் சபை காலம் யாருடைய ஸ்தூதன் யாருன்னா அது பேர் பவுல். இவருடைய ஊழியம், இவருடைய மெசேஜ் எப்படி இருந்துச்சுன்னா சிங்கத்துக்கு ஒப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுங்களா? அதனால சிங்கத்தின் ஆவி இதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வரலைன்னா கிடையாது. அதுக்கப்புறம் வேறொரு ஆவி வருது. எதுக்குன்னா அதுக்கு வருகிற 3 சபை, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, இந்த 3 சபைக்கும், அதாவது இர்னியேஸ், மார்ட்டின், கொலம்பா, இந்த வந்த 3 நபர்கள் இந்த காலகட்டத்துல அவனுடைய ஆவி என்னவா செயல்பட்டுச்சுன்னா இந்த காளினுடைய ஆவி செயல்பட்டுச்சு. சரிங்களா? சிங்கன்றது அது வந்து ஒரு வீரியம் மிக்க ஒரு மிருகம். அது யாருக்கும் அடிப்படையாது. வார்த்தை வந்து அவ்வளவு வல்லமையா அங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த இந்த 3 சபை காலங்களுடைய ஆவி என்னவா இருந்துச்சுன்னா காளைக்கு ஒப்பான ஆவியா இருந்துச்சு. காளை என்பது அழிக்கப்படுகிற ஒரு மிருகம். சரிங்களா? அப்போ இந்த காலத்துல வாழ்ந்தவங்க நிறைய ஜனங்களை இந்த ரோமாபுரி என்ன பண்ணுது அப்படின்னா வெட்டி சாவடிக்குது. கிறிஸ்துவர்கள் என்று யாராச்சும் தன்னை கிளைம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களை போட்டு சாவடிச்சுது. நிறைய கோடிக்கான மக்கள் இறந்தாங்க. சரிங்களா? இங்க ஒரு தானியல் எழுதுவருடைய சிறிய தொடக்கத்தை ஒரு பெரிய பாகத்தை நான் இங்க கொடுத்துட்டு போறேன். இந்த 3வது சபை காலத்துல, இந்த மார்ட்டின் சபை காலத்துக்கு அப்புறம் 3க்கு அப்புறம் தான் ரோமாபுரி வந்து கத்தோலிக்க மார்க்கமா மாறுது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ரோமபுரி தான் இருந்துச்சு. தானியல் ஒரு சிலையை பார்ப்பார். தலை பொண்ணும், செஸ்ட் வந்து சில்வர், அப்புறம் வெள்ளியன் வயிறன் தொடைப்பகுதி வந்து வெண்கலம், அதுக்கப்புறம் இரும்பு, 2 கால் வந்து இரும்பு, அவர் பாதங்கள் களிமண்ணும் இரும்புமா இருந்துச்சு. 2 பாதம் என்னவா இருந்துச்சுங்க? 2 கால்கள் இரும்பா இருந்துச்சு. அதுதான் ரோமாபுரி ராஜ்யம். சரிங்களா? 2 கால் இருக்கிறதுனால 2 பிரிக்கிறதுக்கு தானியல் எழுதுவாங்க. நீங்க படிங்க அந்த காரியத்தை. இங்க வந்து அவனுடைய ரோம ஆட்சி தான் நடந்தது. சரிங்களா? இவங்க என்ன பண்ணாங்க? இந்த சபை காலத்துல லிட்டரா சாவடிச்சாங்க. லிட்டரா சொன்னாங்க செய்யாத பண்ணாத பைபிள் படிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் உசராயிட்டாங்க. இல்ல வார்த்தை பக்கமா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றான்? வேறொரு தோட்டத்தை வரான். ஆனால் தான் முந்தின மிருகம் காயப்பட்டது, அதுக்கப்புறம் அதுக்கு காய குணமடைஞ்சு திரும்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கும். அது திரும்ப வந்தது தான் இந்த 3க்கு அப்புறம். அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காயம் ஆறி வேறொரு தோட்டத்தை வருது. அதுதான் கத்தோலிக்க மார்க்கத்துல ரோமாபுரி வருது. சரிங்களா? கத்தோலிக்க கிறிஸ்டியானிட்டியில இந்த ரோமாபுரிகள் உள்ள வந்துட்டு அவருடைய காரியங்களை கிறிஸ்டியானிட்டிக்குள்ள முளைச்சதுதான் அந்த இன்னொரு மிருகம் வந்தது. சரிங்களா? இது செய்தி படிச்சவங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும். அடுத்து சர்தை, பிடதளிப்பி, அந்த 2 காலங்களும் எந்த ஆவி செயல்பட்டுச்சு அப்படின்னா இந்த மனுஷ முகத்துக்கு ஒப்பான ஆவி செயல்பட்டுச்சு. சரிங்களா? மனுஷ முகம் என்பது ரொம்ப எளிமையான ஒரு புரிந்து கொள்கிற ஒரு காரியம். இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுற வகையில நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய ஞானத்தினால உங்களுக்கு நான் விளக்கிட்டு இருக்கேன், தேவன ஆவியினால. புரியுதுங்களா? ஸோ மனிதனுடைய ஞான காரியங்களால உங்களுக்கு நான் விளக்குறேன். பார்த்தீங்களா? அதுதான் அந்த மனுஷ முகத்துக்கு ஒப்பான ஆவி. இந்த காலத்துல தான் சீர்திருத்த காலம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ரோமாபுரி அந்த அவருடைய மெசேஜ் வந்து உள்ள திணிச்சதுனால
இந்த காலகட்டத்தில் லூத்தர் டைம்ல அவர் என்ன பண்றார், அதுல இருந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட 95 காரியங்களை வந்து அந்த சபைக்கு வெளியே வந்து ஆணி எடுக்கிறார். என்னன்னா, வெறுத்து புறமா இத்தனை காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி அவர் வந்து அந்த படையில ஆணி அடிக்கும் போது அப்போ நிறைய பேர் வெளியே வந்துடுறாங்க. சரிங்களா? இதை பார்த்து பிசாசு உஷாராயிட்டான், அது முத்திரைகள் வரும். இந்த லூத்தர் முடிஞ்சு அடுத்து வெஸ்லின் காலகட்டம் வருது. சரிங்களா? இந்த லூத்தர் டைம்ல இவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. அது ரோமபுரியிலிருந்து வெளியே, ரோம சபை அந்த கத்தோலிக்க மார்க்கத்தில் வெளியே வந்தாலும் இவங்க ஒரு ஸ்தாபனமாக்கிட்டாங்க, தான் லுத்தரன் சபை. புரியுதுங்களா? அடுத்து வெஸ்லி, இவங்க வெளியே வராங்க. இவங்க வந்து மெத்தடிஸ்ட் ஆயிட்டாங்க, ஸ்தாபனங்கள் ஆயிட்டாங்க. பெண்டிகாஸ் ஸ்தாபனம் அங்கிருந்து தான் வந்தது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல மனுஷ முகத்துக்கு ஒப்பான ஆவி செயல்பட்டது. சரிங்களா? இங்க சிங்கத்தை அதோடைய ஆவியை போல வலிமையா பிரசங்கித்த இந்த பிரசங்கம். அதுக்கப்புறம் காளைகளை போல அடிக்க போறாங்க, நிறைய ரத்த ஆறுகளா ஓடுது. அதுக்கப்புறம் மனுஷ முகத்துக்கு ஒப்பான ஆவி, அதாவது வார்த்தைகள் வந்து தெளிவாய் வந்தது. சரிங்களா? லூத்தர்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து கடைசி தான் இந்த லவோதிக்கேயா. இந்த சபையின் ஆவி என்னவா இருக்குன்னா, அது கழுகு போல இருக்கும். கழுகு வந்து உயரமாய் பறக்கிற ஒரு மிருகம். ஓகேங்களா? ஒரு பறவை, அண்ட் தென் வேகமா போற ஒரு பறவை. சரிங்களா? ஸோ அதோட ஆவிதான் இந்த சபை காலத்துல செயல்படுது. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் மேமல்ஸ் வகையை சார்ந்தது. இது வந்து ஃப்ரெஷ் மீட்டை சாப்பிட்ற வகை. புரிஞ்சது தேவன் ஆஸ்வதிக்கட்டும். இதுதான் அந்த சபை கால கதைகள். சரிங்களா? இதுதான் அதோட ஆவி வந்து வெளிப்பட்டுச்சு. இந்த ஆவி வெளிப்பட்டது. இதுக்கப்புறம் அந்த முத்திரைகளை எப்படி இணைப்பாங்க, எப்படி இணைக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவன் 7 முத்திரை உடைப்பார். சரிங்களா? அதுல முதல் முத்திரை வைக்கும் போது டிசீவர், அதாவது ஏமாத்திரம் ஒருத்த வரான், வெள்ளை குதிரை ஒருத்த வரான். வெள்ளை என்பது எப்பவுமே பசுத்துக்கு தான் அடையாளம். சரிங்களா? இங்க இருந்த சிங்கத்துக்கு ஒப்பாய் இருந்த அந்த வார்த்தை, அந்த போர்வையை அந்த குதிரை மரம் ஏறிக்கிட்டு பிசாசு வஞ்சகமா வரான், அதாவது டிசீவர்னு போட்டிருக்கு. சரிங்களா? வஞ்சிக்கிறவன், தேவனோட வார்த்தை மூலியமா வந்து அவன் வஞ்சிக்கிறான். ஓகேங்களா? வஞ்சிட்டு இங்க உஷார் ஆயிட்டாங்க எல்லாருமே. தேவன் வார்த்தைக்காக ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, வார்த்தைக்கு நிக்கிறாங்க. அப்பதான் ரோமபுரி எல்லாமே சாவடிக்குது. அந்த அடையாளம் தான் செகண்ட் சீல். நான் ரொம்ப மேலோட்டமா தான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால ரெட் சிவப்பான குதிரை இருக்கும், அது மேல அவன் தான் நிக்கிறான், அவன் தான் உட்காந்துட்டு இருக்கான். சரிங்களா? அடுத்து கருப்பு குதிரை வருது. சரிங்களா? அது எதோட ஆவினா மனுஷ முகத்துக்கு ஒப்பான ஆவி. வார்த்தைகள் எளிமையா இருக்குது. அதாவது சபை இங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இங்கேயும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? இங்க வந்து வார்த்தை, இந்த இடத்துல இட்லா சாவடிச்சான், இங்க மொத்த பேரை சாவடிச்சான். இப்போ பிசாசிங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டான் அந்த சபை காலத்துல. இவங்க லிட்டலாம் சாவடிச்சா இவங்க வரலவு போயிடுறாங்கப்பா. இல்லைங்களா? இப்போ ஒருத்தங்க இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒருத்தர் கூப்பிட்டு, உனக்கு நான் 10,000 தரேன், அவன் கோடிக்கணக்கா தரேன், நீ ஏசு மறுதளிச்சுன்னா வேணான்றான். ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வேணான்னு சொல்றானா? ஏன்னா அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு நல்லா தெரியும், இவனை சாவடிச்சு இவன் பரலவு தான் போறான்னு சொல்லிட்டு அவனை கண்ணிங்க கருப்பு குதிரையில வந்து எளிமையான நம்ம நடக்கிற ஒவ்வொரு செயல்முறைகள், உடைகள், பாரம்பரியங்கள் சபைகளை வந்து அப்படியே நுழைஞ்சிட்டான். உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து கடைசியா இந்த சபை லவோதிக்கேய சபை காலத்தினுடைய இந்த சீல் தான் மங்கின நிறை குதிரை. இந்த 3 கலந்தீங்கன்னா இந்த குதிரை வரும். இந்த 3 ஆவியும் இங்க செயல்பட்டு இருக்கு. சரிங்களா? மொத்த எத்தனை சபை காலங்க? 7. நான் சொல்றேன் 8ன்னு நான் சொல்றேன். நம்ம 8வது சபை காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அது என்ன சபை காலம் தெரியுங்களா? அது மணவாட்டி சபை காலம். இவங்க அவங்களுடைய நியமங்களை அவங்க வாழ்ந்தாங்க, கடைபிடிச்சாங்க, அவங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த மெசேஜ் ஏற்றுட்டு ரெடி ஆயிட்டாங்க. பட் இந்த இடத்துல மெசேஜர் போயிட்டாரு, பசுத்தாவே தான் திருநசியா இருக்கிறார். அப்ப இங்க வந்து பியூர் வேர்டு இருக்கணும், அதாவது மனவாட்டி நேரமா இருக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த சபை காலம். அந்த சபை காலத்தில் வெளிப்பட்ட 4 ஆவிகள், அதோட 4 சீல்ஸ் வந்து அதோட எந்தெந்த டைம்ல வந்துச்சு அப்படின்னு இங்க போட்டிருக்கு. புரியுதுங்களா? நிச்சயம் அடுத்த சீல எங்க பாருன்னா, அது இப்போ அடுத்து வருகிற காரியம். நம்ம இங்கதான் இந்த முடியில இருக்கிறோம் நம்ம. சரிங்களா? நான் கடைசியா ஒரு மெசேஜ் எடுத்துட்டு போனேன் ஒரு 2 monthsக்கு முன்னாடி. நம்ம எந்த முத்திரையில வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்மளுடைய எந்த முத்திரைங்க நம்ம இருக்கிறது? ஓகே, நானே சொல்றேன். தேவன் எங்கெல்லாம் இறங்கி வராரோ அது 7வது முத்திரை. சரிங்களா? ஏன்னா அவர் தான் வந்து முத்திரை உடைக்கணும். அவர் இதெல்லாம் உடைச்சு காட்டணும் தான் இந்த டைம். சரிங்களா? அப்போ நம்ம வந்து இந்த 7வது முத்திரைங்க இங்க வந்து காட்சியில் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஒத்திகை, அதாவது இங்க மனவாட்டிக்காக ரகசியமா வந்திருக்கிறார். பகிரங்கமா வேற ஒரு டைம்ல அந்த 2 முத்திரைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரப்போறார் 7வது முத்திரையா. அப்பதான் யோவான் சொல்றார், அவர் குத்தினவர்கள் எல்லாம் கண்டார்கள் சொல்லி படிப்போம் பாத்தீங்களா? ஸோ அந்த காரியம் அங்க இருக்கும். சரிங்களா? நம்முடைய அதாவது தேவன் 7வது முத்திரையா இறங்கி வந்ததுதான் 1963. உங்களுக்கு புரியுதுங்களா? சரி,
இப்போ இந்த 4 ஆவி பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்க முடியாம முடிச்சு நான் முடிச்சிடறேன். சரிங்களா? நிறைய பேர் கண்ணு மூடுறாங்க, சொக்குது அவங்களுக்கு. எனக்கு தெரியும். நான் அதை வேகமா சொல்லிட்டு முடிச்சிடறேன். சரி, ஃபர்ஸ்ட் சுவிசேஷ புத்தகங்கள் எத்தனை இருக்குது? சுவிசேஷ புத்தகங்கள் காஸ்பல் 66 சுவிசேஷ புத்தகங்கள் வந்து 4 66 4 சுவிசேஷ புத்தகங்கள் என்னதுங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புஸ்தகங்கள் வந்து எழுதப்பட்ட காலம் வேற வேற. அதாவது காலத்துல நீங்க கிரோனானிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் தான் எழுதப்பட்டிருக்கும், ஆர்டர்ல இருக்காது. தேவன் வசனம் நம்ம படிச்சோம், ஆவி இவர்களை ஒன்னா சேர்த்துச்சான். யார் சேர்த்ததுங்க? தேவனுடைய ஆவி இதெல்லாம் ஒன்னா சேர்த்துச்சான். எப்படி சேர்த்துச்சுன்னா இந்த ஆர்டர்ல சேர்த்திருக்காரு. சிங்கத்துக்கு ஒப்பான ஆவி ஃபர்ஸ்ட் புத்தகம் மத்தேயு, அடுத்து மார்க்கு காளைக்கு ஒப்பான ஆவி, சரிங்களா? அடுத்து மனுஷ முகத்துக்கு ஒப்பான ஆவி லூக்கா, அடுத்து யோவான், சரிங்களா? நம்முடைய புஸ்தகம் அது. அடுத்துதான் இந்த ஈகல் புஸ்தகம், அதோட ஆவி செயல்பட்டது, சரிங்களா? இந்த பழைய பாட்டு எப்படி படிக்கணும்னு நான் சொன்னேன். புதிய பாட்டு எப்படி படிக்கணும்? இந்த 4 படிச்சுட்டு அப்போஸ்தலர் வரைக்கும் படிச்சிருங்க, புதிய பாட்டு முடிச்சிடலாம், ஈஸி தான், சரிங்களா? ஸோ இந்த மத்தேயு யாருன்னா அவர் ஒரு யூதன். அவர் யாருங்க? இந்த குலத்தான சேர்ந்தவன் அவர், சரிங்களா? இங்கதான் இயேசு கிறிஸ்து வரார், சரிங்களா? இங்க நிறைய ஊழியத்தை செஞ்சார். அவர் வந்து யாருக்கு இந்த நிருபத்தை இந்த சுவிசேஷத்தை எழுதுறா அப்படின்னா தன்னுடைய ஜனங்களுக்கு எழுதுறார். யூதனுக்கு போய் எப்படி எழுதுறாங்கன்னா, நீங்க அந்த வசனத்தெல்லாம் படிச்சீங்கன்னா தொடக்கத்துல இருந்தே ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் அப்படின்னு தொடங்கும், சரிங்களா? தாவீதின் சிங்கமாக வர அந்த ஆவிக்கு ஒப்பான அந்த வார்த்தைகள் தான் மத்தேயு பேசுறாங்க, புரியுதுங்களா? ஏன்னா தாவீதின் குமாரன் அவர் வரவேண்டியதா இருந்துச்சு. அதனால்தான் நம்ம இவ்வளவு நாள் படிச்சுட்டு நம்ம பார்த்துப்பா தாவீதின் குமாரன் வருவா இல்ல, அவர் தான் ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். யாருக்கு? தன் ஜனங்களுக்கு, சரிங்களா? நீங்க அந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஃபுல்லா நியாயப்பிரமாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். நியாயப்பிரமாணம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா தன் ஜனங்களுக்கு அப்படி சொன்னாதான் புரியும். ஏன்னா நியாயப்பிரமாணம் எழுதப்பட்ட நபர் தான் நீங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்காக மத்தேயு இந்த சிங்கத்துக்கு ஒப்பான புஸ்தகமா இருக்கு, புரியுதுங்களா? அடுத்து காளை, இது எதுக்கு அடியாளனா அடிக்கப்படுகிற ஆவிக்கு அடியாளம், சரிங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அடிக்கப்படுவதற்காக வந்தார். இந்த மார்க்கு புஸ்தகம் தொடக்கமே 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரமே எங்க எப்படி நடத்துறோம்? யோர்தான் தொடரும். யோர்தான் அருகே ஒரு நபர் நிற்கிறார், வழி அருகே ஆயத்தப்படுதுன்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்லி மெசேஜ் பேசிட்டு இருக்காரு, ஓகேங்களா? அவர் எங்க நிற்கிறார்னா யோர்தானா நிற்கிறார். யோர்தான் என்றால் அந்த யோர்தான் இதுதான் அந்த யோர்தான், சரிங்களா? யோர்தான் என்றால் மரணம் என்று அர்த்தம். அந்த இடத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து போய் தன்னை கழுவிக்கிறார். எதுக்கு தெரியுங்களா? அவர் சிறந்த ஆட்டுக்குட்டியாக அந்த ஆடு பலி செலுத்துக்கு முன்பாக கழுவப்பட்டது யோர்தானே. ஆனால் தான் மார்க்கு இந்த ஆவி கோப்பானதா இருக்குது. முதல் தொடங்கமே அதுதான் இருக்கும், சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க படிச்சா உங்களுக்கு புரியும். அடுத்து மனுஷ முகம், நான் சொன்னேன் எளிமையா மனுஷனுக்கு ஒப்பான ஆவி. உங்களுக்கு நான் பேசுறதுக்கு நல்லா புரியும் அப்படின்னா ஞானத்துக்கு அது வந்து மனுஷ ஞானம் வேணும் எனக்கு, சரிங்களா? லூக்கா இந்த ஆவியில் எழுதப்பட்ட அந்த ஆவிதான் இருக்கும் அந்த புத்தகத்துல. எப்படின்னா இப்ப எழுதுகிற நாவல்ஸ், படங்கள், சுவிசேஷம் எல்லாமே லூக்கான்னு தான் நீங்க எடுப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் அழகா ஆதாமில் இருந்து எழுதப்பட்டிருக்கும். யூதனுக்கு ஆதாம் சொல்ல தேவையில்லை, ஏன்னா அவன் ஆல்ரெடி ஜீனாலஜி வச்சிருக்கான். ஆனா லூக்கா வந்து புரிஜாதிகளுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதப்பட்டு மனித ஞானத்தால் எழுதப்பட்டு அந்த ஆவி கொண்டு எழுதப்பட்டது தான். அந்த எழுதப்பட்ட அந்த புத்தகங்கள் வந்த காரியங்கள் தான் படமா எடுக்கிறாங்க, நாவல்ஸ் எடுக்கிறோம். நம்ம யாரும் சுவிசேஷம்னா அந்த புத்தகங்கள் வசனம் தான் எடுத்து பேசுவோம். ஏன்னா அதுதான் மனுஷத்துக்கு ஒப்பான ஆவியை செயல்படும், புரியுதுங்களா? கடைசி என்னதுங்க? கழுகு. இது ரொம்ப பயங்கரமான ஒரு பறவை. இது என்ன தெரியுங்களா? இது மீட் சாப்பிட்ற ஒரு பறவை. இதெல்லாம் மேமல்ஸ், இது மேமல் கிடையாது, இது மீட் சாப்பிட்ற பறவை. இதோட ஆவி என்னதுங்க? இதோட ஆவி என்ன சாப்பிடும்? ஃப்ரெஷ் மீட் சாப்பிடும். யார் சொன்னதுங்க? ஃப்ரெஷ் மீட்டை சாப்பிடும். எந்த மீட்? இந்த வார்த்தையை சாப்பிடும். ஃப்ரெஷ் மீட் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. அதோட ஆவி அப்படிதான் செயல்பட்டுச்சு. ஏன்னா யோவான் புஸ்தகம் இருக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் சுவிசேஷம், அது இந்த ஆவி பொறுத்துதான் இருக்கும். அவர் வந்து ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் போல அதுக்கெல்லாம் மேல போயிட்டாரு. அவர் எங்க போயிட்டாருங்க? யோவான் ஆதிக்கு போயிட்டு அங்க வார்த்தை இருந்துச்சு, அங்கதான் தேவன் இருந்தான்னு சொல்லி அந்த ஆவி ஒப்பானதான் பேசுறாங்க. நீங்க ஒன் காட் பத்தி பேசணும், திரும்பி அடிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த புத்தகத்தை தான் நீங்க எடுக்கணும். அதெல்லாம் தேவத்துவத்தை பத்தி அதிகமா எழுதப்பட்டிருக்கு. சபை காலத்தினுடைய சிறிய வியாக்கியானம் அவங்கதான் கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? யோவானுடைய ஆவி, அந்த புத்தகத்தின் ஆவி, அது கழுகுக்கு ஒப்பான ஆவியா இருக்குது.
உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ 4 ஜீவன்கள், 7 சபை காலம், 4 முத்திரை. இந்த 4 ஜீவன்கள் எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அந்த ஆவிக்குப்பா இருக்குது. நீங்க இதெல்லாம் பிடிச்சிங்கன்னா அப்போஸ்தலர் வந்துடும் உங்களுக்கு. அப்போஸ்தலர் என்ன தெரியுங்களா? அது ஆதி பேந்திய புஸ்தக டைம் அது வந்துடும். அது இந்த பியூர் வேர்டுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். இத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நான் இந்த பைபிள் ஸ்டடியை தான் எடுத்தேன். இது வந்து ரொம்ப மேலாட்டுமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கியிருக்கு நான் நம்புறேன். நீங்கள் போய் வேதத்தை படிக்கவும், இந்த சபை காலம் என்ன, தானியேல் எழுதுவார் எங்கே எழுதப்பட்டுச்சு, ஓகேங்களா? இந்த தானியேல் இந்த முடிவு தான் அந்த தானியேல் எழுதுவாருங்க கொடுக்கப்பட்ட டைம் அது, சரிங்களா? இதுதான் அதோட ஆவிகளுடைய காலம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் இப்போ நம்ம என்ன பீரியட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எந்த சபை காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இல்லை அவதிக்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், இல்லை அதை முடிஞ்சிச்சா, இல்லை அதுக்கப்புறம் வரப்போதா, இல்லை 8வது தூதன் யாரா வருவாரா, 9வது தூதன் யாராச்சும் வருவாரா நமக்கு தெரியும். புரியுதுங்களா? மற்ற எத்தனை தூதர்கள்? அது 2 பேர் தீர்க்கதரிசி, பவுல், அந்த எலியா வந்து தீர்க்கதரிசி, சரிங்களா? நான் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்றா. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய கண்கள் வந்து மூடினது, நான் அதை பார்த்தேன். ஆமா, நான் அதை படிக்கிறேன். பார்த்தீங்க தானியேல் 26 புஸ்தகம் 2வது அத்தியாயத்துல 146வது பேரா. ஏறத்தாழ எனது 31 வருட ஊழிய காலத்தில் 31 வருஷமா ஊழிய செஞ்சுருக்கிறாரு. திரும்ப சொல்றார், அநேக காட்சிகளை நான் கண்டிருக்கிறேன். அவர் நிறைய காட்சி பார்த்திருக்கிறாராம். வேதனையான காட்சிகளை கண்டிருக்கிறேன், சரிங்களா? மகிமைக்குரிய காட்சிகளும் பார்த்திருக்கிறேன், நல்ல விஷயத்தையும் பார்த்திருக்கிறேன், நிறைய வேதனைக்குரிய விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதுல தெருக்களில் பசியோடு அலைகிற குழந்தைகளையும், சரிங்களா? பசி பட்டினியா அலையிறாங்க, அணைந்தி அலையிறாங்களே அவங்களையும், ஒரு துண்டு ரொட்டிக்காக பிச்சை எடுக்கும் தாய்மாரையும் குறித்து தன் பிள்ளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காட்சி நான் பார்த்திருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு எனக்கு வேதனை இருக்குதோ அதை விட என்னதுங்க, நீங்க அந்த வியாதியில பட்டிருக்கீங்களா? அந்த 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 எண்ணம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதை விட கஷ்டமா யோசிக்கிறேன். ஏன்னா அவங்க சபையின் தூதன் அவரு. அதை விட வருந்தத்தக்க காட்சியாக மனிதன் தான் தேவனுடைய புத்திரனாக வேண்டும் என்று விரும்பிய போதிலும், நான் தேவனிடத்தில் சேரணும், அவரோட அதிகமா தெரிஞ்சுக்கணும், நான் அதிகமா ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவன் தேவன்கிட்ட வர முடியலையா? இல்ல, இது எதுக்கு ஆமேன்னு சொன்னாங்கன்னு தெரியல. நான் திரும்ப நல்லா படிக்கிறேன், நல்லா கவனிங்க. தெருக்களில் பசியோடு அலைகிற குழந்தைகளையும் ஒரு துண்டு ரொட்டிக்காக பிச்சை எடுக்கும் தாய்மார்களையும் குறித்து வருந்தத்தக்க காட்சிகளை நான் என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கண்டேனோ, அதை விட வருந்தத்தக்க காட்சியாக மனிதன் தான் தேவனுடைய புத்திரனாக வேண்டும் என்று விரும்பிய போதிலும் தேவனை அறியாமல் மரித்துக் கொண்டிருக்கும் காட்சிதான் வாழ்க்கையை நான் கண்ட மிக மிக வருத்தத்தக்க காட்சியாகும். நீங்க அப்பயே சரியா கவனிக்கல, அதனால ஆமேன்னு சொன்னீங்க. ஏன் தெரியுங்களா? வெளி நபர்கள் தேவன் அறியணும்னு ஆசைப்படலைங்க. சபை நம்ம வாழ்ற நம்ம தெய்வம் சர்ச்சுக்கு வரோம் பார்த்தீங்களா, நம்ம தான் தேவனத்துல நெருங்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி நினைச்சா கூட தேவனத்துல போக முடியல. ஏன் தெரியுங்களா? அந்த தடை அது தேவனா இருக்கிற. இப்ப என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? திரும்பி சொல்றா, நீங்கள் அவர் இறக்கத்துக்காக. ஆதாரம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது தன்னுடைய ஊழியக்காரனால். அவங்க கூட டிராவல் பண்ணவனால தான் வஞ்சிக்கப்பட்டாங்க. யாரும் வெளியில இருந்து வந்து எப்படிங்க வெளியில வந்து வார்த்தை சொல்லி வஞ்சிக்க செய்யல. தொடர்ந்து பயணம் செய்த தன்னுடைய ஆதாம் வஞ்சிக்கப்பட்டது தன்னுடைய மனைவியினால், வாழ்க்கையின் துணைவினால். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது ஊழியக்காரன் தான். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், இதை நீங்க தவற எடுத்துக்காதீங்க, தவற எடுத்தாலும் நல்லதுதான், ஏன்னா வார்த்தை என்னவோ அதை நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். நமக்கு எல்லாருமே மனவாட்டின்னு சொல்லி தழுவி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது கிடையாது, அது இல்ல வார்த்தை. இசைக்கு நீங்க படிக்கிற வார்த்தை, ஒருத்தன் வார்த்தையை ஒரு ஊழியக்காரன் தேவன் சொன்ன விதமா மாற்றி சொன்னால் அவன் சபிக்கப்பட்டான். அதாவது சமாதானம் இல்லாத இடத்தில் சமாதானம் என்று கூறினால் அவன் சபிக்கப்பட்டான். ஏன் தெரியுங்களா? இந்த இடத்துல இருக்கிறவங்க இந்த பாபிலோனுக்கு 70 வருஷமா சிறையிருப்பு போவான்னு சொல்லி எரேமியாவுக்கு தேவன் வாக்கு உரைத்தார். யார் உரைத்தார்? இந்த மாதிரி போகணுன்றது தேவனுடைய திட்டம் தான். அவங்க கஷ்டப்படணும்னா தேவனுடைய திட்டம் தான். ஏன்னா அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. இப்படி நான் என்ன உரைக்கப்பட்ட வார்த்தையை ஒருத்தன் வந்து சொல்லுவான். என்ன சொல்லுவான்? கவலைப்படாதீங்க, தேவன் நம்மளை மன்னிச்சிட்டார்.
இங்கெல்லாம் நம்ம போக மாட்டோம், நம்ம இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொன்னா அவன் சபிக்கப்பட்டவன். ஏன் தெரியுங்களா? இது தேவனோட திட்டம் நடப்பேறணும். நம்ம எல்லாருமே தழுவி கொடுக்குற அந்த மனநிலைக்கு தான் நம்ம இருக்கோம். நமக்கு அது தேவையில்லை. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நமக்கு அது தேவையில்லை. உண்மையில இப்போ வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவா இருக்கிறதோ அதை நான் ஜீவமாய் கடைபிடிக்கிறேன்னா அதுதான் அங்க காட்சி. நீங்க ஜான் நல்லவன் சொல்லி எப்படி சொல்லுவீங்கன்னா, நான் செய்கிற கிரியைகள்னால தான் நீங்க சொல்லுவீங்க. நான் வேஷம் இட்டால் அவன் வேஷம் இடுகிறான் சொல்லுவீங்க. நான் இங்க பேசிட்டு இருக்க, நாளைக்கு நான் ஏதோ தவறான விஷயத்துல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, அந்த பையன் அன்னைக்கு வார்த்தை பேசுவான், இன்னைக்கு இப்படி இருக்கிறானே அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல. அவிசுவாசத்தின் கிரிகள் தான் வேசித்தனம், விபச்சாரம், பொய் சாட்சி, கோபங்கள் எல்லாமே. அப்போ அவிசுவாசத்தின் கிரிகள் அவ்வாறு இருக்கும் பொழுது விசுவாசத்தின் கிரிகள் ஏதாவது இருக்கணும் இல்லையா? அதுதான் வெளிப்படுத்துகிற வார்த்தை. வார்த்தையின்படி ஜீவிக்கிற அந்த வார்த்தை தான் இந்த ஆவி உங்களுக்குள்ள செயல்படும். எந்த ஆவி தெரியுங்களா? அந்த ஈகல் ஆவி. அது எங்க போகணும் தெரியுங்களா? அது எங்க போகணும் தெரியுங்களா? இதெல்லாம் எழுதுனவர்கிட்ட நீங்க போகணும். புரியுதுங்களா? இப்போ இந்த பவுல் ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார், நிறைய நிருபத்தை எழுதியிருக்கிறார். அது புரியல எனக்குன்னா நான் எங்க போகணும் தெரியுங்களா? யார் எழுதினாரோ அவர்கிட்ட நான் போகணும். இந்த உலகத்தில் ஒரு தலைவன் தலைவிக்காக எழுதின லெட்டர் புரியல அப்படின்னா தலைவன் கிட்ட நீங்க போகணும். எனக்கு புரியல, இல்ல மத்தவங்க கிட்ட கேட்டுக்கிறேன், என் பாஸ்டர் கிட்ட கேட்டுக்கிறேன், என்னுடைய பாஸ்டம்மா கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியாது. அவங்க சொந்த வியாக்கியானத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. நான் இங்க பேசல, நான் பொதுவா வார்த்தையில பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? நம்ம செய்யற ஒரு தவறு நான் அதிக நாளா நான் கேட்டுட்டே இருக்கேன். அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? நம்ம ஜெபம் பண்ண சொன்னா நம்ம எப்படி பண்றோம் தெரியுங்களா? ஆரம்ப ஜெபம் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆரம்ப ஜெபத்தை சபை கட்டு கொடுங்க, பாஸ்டர் ஆஸ்வதிங்க, பாஸ்டாமா ஆஸ்வதிங்க, பாஸ்டர் பிள்ளைகள் மார்க் எடுக்கட்டும், என்னுடைய பிள்ளைகள் மார்க் எடுக்கட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். எலியா சுருக்கமா ஒரே ஒரு ஜெபத்தை எடுத்தார், அது அக்னியா இருந்துச்சு. அது வார்த்தையின் படி இருந்துச்சு. திருக்கதரிசி ரொம்ப நாளா ஜெபிக்க வார்த்தைக்கு முன்னாடி ஒரு சீரிய ஜபத்தை எடுத்துட்டு போவார். பசுத்தாவி கூட பேசிட்டே இருப்பான். புரியுதுங்களா? நம்முடைய வார்த்தை அது தெளிவா இருக்கணும். நம்முடைய ஜபம் அது தெளிவா இருக்கும். இவன் நான் கூட தான் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆரம்ப ஜபமாக செய்யுங்க அப்படின்னு ஜான் ஜெபிங்கன்னா நான் எப்படி ஜெபிக்கிறோம்? பாடு ஆஸ்வதிங்க, பேசுகிற நபரை ஆஸ்வதிங்க, சபை மக்களை வேகமாக கொண்டு வாங்க, காணிக்கை அந்த காரியம், சாட்சி பகுதி, அப்படி அதுதான் அது கோர் பாயிண்ட். அதுதான். இதை தாண்டி நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? சபை கேட்குது. அது உபவாச ஜபத்துல நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமை. பாஸ்டர் ஆசிரியர் அவருக்கு பலன் கொடுங்க, நம்ம ஜெபிக்கிறோம். இன்னும் அவங்களுடைய ஃபேமிலிக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அது அந்த தருணத்துக்காக நடக்கப்படுகிற ஜபம் அல்ல. அது நான் லாஸ்ட் வெனஸ்டே ஒரு டைம் மெசேஜ் பேசும்போது சொன்னேன், ஆரம்ப ஜபம் ரொம்ப முக்கியமானதுங்க. தெரியுங்களா? ஆரம்பம் நம்ம பாடுற ரொம்ப முக்கியமானது. நம்ம எத்தனை இடத்துல கரெக்டா நான் ராப்சர்ல வந்துடுறேன்னு சொல்லி ஒரு நபர் அந்த மாதிரி எடுத்து மெசேஜுக்கு நான் மெசேஜ் கேட்டுக்கிறேன், அதுதான் எனக்கு ஜீவனை தரும்னா கிடையாது. தேவன் ஒழுங்குக்கிறைமை உள்ள தேவன். எந்த அளவுக்கு அவர் மனவாட்டி அன்பு கூர்ந்து தன்னோட வலது கையால் தாங்கி இடது கையால் தழுவுகிறாரோ அந்த அளவுக்கு அவர் கோபம் உள்ளவர், முக்கிர கோபம் உள்ளவர். யார் மேல தெரியுங்களா? வெளியாள் கிடையாது. ஏன்னா அவங்க வார்த்தை மீறிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வார்த்தை மீறிதான் சைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால திரும்ப சொல்றார், தேவனத்தில் நெருங்குகின்ற அந்த நிலைமை அது சபையில தான் இருக்குது. நான் தான் தேவனோட ஜெபிக்கணும், அதிகமா முன்னத்துல நான் நேசிக்க நான் கேட்கும் போது அது தடை, அது தேவனை செய்யறாராம். ஏன்னா தேவனுடைய திட்டத்துல அவர் பிளான் நான் இல்லைன்னா தேவன் ஒதுக்கிடுவாரு. அது அவருக்கு தேவை கிடையாது. சோ நம்ம மனவாட்டின்னு சொல்லி அந்த லெதர்ஜிக் மைண்ட் மன நிலையை நம்ம தாண்டி இப்போ நம்ம என்ன டைம்ல இருக்கிறோம்? நம்ம வீடை கட்டணும்னு நினைக்கிறோம், சபை பெருசா கட்டணும்னு நினைக்கிறோம், பிள்ளைங்க நிறைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். அது டைம் இல்லைங்க. ட்ரம்ப் பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? இங்க இருக்கிற கிரீன்லாண்ட் தான் அவர் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்களா? அந்த கதை எதுக்கு சொன்னா, இப்ப இருக்கிற நியூஸ் எல்லாம் கவனிச்சுட்டே இருங்க. ரஷ்யா கவனிச்சுட்டே இருங்க. மனிதர்கள் முறைமையில கவனிச்சுட்டே இருங்க. நம்ம சபை நம்மளுடைய தொடர்ந்து பயணத்தோடு தான் நம்மளை வஞ்சிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தை அழகா சொல்லுது. அப்ப யார் தான் தேவனத்துல நம்ம நெருங்கணும்னு நினைக்கிறோம்? நம்ம தான் தேவனத்துல நெருங்கணும். பெரும்பாலும் என்ன பண்றோம்னா நம்மளுடைய திட்டத்தை அங்க தேவனத்துல வச்சுட்டு அதன்படி நடக்கணும் தான் கேட்டுட்டு இருக்கோம். 70 வருஷம் அடிமையா போகணுன்றது தேவனுடைய திட்டம். இங்க இருக்கிற ஜனங்கள் இங்க எத்தனை வைக்கணும்னு சொல்லி தேவனுடைய திட்டம். யோனா மாறி போகணுன்றது தேவனுடைய திட்டம். திரும்ப சொல்றார், அவனுடைய சாலமோனை பெரிய செய்தி வாசிங்க. ஆகாய இடத்துல தேவன் இருந்தாராம், யோனா இடத்துல தேவன் இருந்தாராம். அவங்க வார்த்தை மீறி போனாங்க. தெரியுங்களா? நியமிக்கப்பட்ட புருஷனை விட்டு ஆகாய போனான். ஆனா தேவன் அவன் கூட தான் இருந்தான்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார்.
நம்ம எல்லாத்தையும் எங்க போய் பார்க்கணும்னா அந்த முத்திரைகளை எடுத்து நீங்க பார்க்கணும். எந்த டைம்ல என்ன நடந்துச்சு, அவன் டிசீவரா வரான், அவன் பர்சிக்யூஷன்ல வரான், ஃபெமினா பஞ்சத்தினால வரான், டெத்தா வரான். இதுல எதுல வரான் உங்களுக்கு எப்படி தெரியும்? செய்தி ஒண்ணு சொல்லுது, இந்த எல்லா முத்திரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கும். தனிப்பட்ட நபருக்கு அது பொருத்தமானது. 7ஆம் முத்திரை ஜான் மூலியமா கிரியேட் செய்யணும். ஏன் தெரியுங்களா? தேவன் எனக்குள்ள வந்திருக்கு. இங்க கட்டப்பட்ட தேவாலயம் அது இயேசு கிறிஸ்து கட்டத்துல இயேசு கிறிஸ்தாவே தேவாலயமா இருந்தா, இப்ப அந்த ஆலயம் நம்மளா இருக்கிறோம், அது மனவாட்டியா இருக்கலாம். அந்த ஆலயத்தில் வசிக்குதான் தேவன் வந்தார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தையை படித்து அது என்ன சொல்லுதோ, இன்னைக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, இன்னைக்கு நம்மளுடைய மெசேஜ் வந்து நம்ம தழுவுற மாதிரி இருக்கா, இல்லை நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு ஒத்ததா போல இருக்குது, இன்னைக்கு ஒரு செய்தி வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு இன்னைக்கு என்ன வேணுமோ, எனக்கு திருத்திக் கொள்கிற ஒரு செய்தி வந்தாலும் அது எச்சரிக்கையோட, இந்த எச்சரிக்கை சொன்னது போல எச்சரிக்கையா இருந்தா அதை நான் ஏற்றுக்கணும். அப்படி தேவனுடைய எச்சரிக்கையின் வாழ்க்கையை வச்சிருந்தா, நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டே இருக்கேன், தேவன் திருத்துக்கிற ஒரு டைம் கொடுத்துட்டே இருந்தாரு வச்சுங்க, அது நான் மாறாம என்னை வந்து அது மாற விடாம தடுக்கிறது யாருனால் என்னை நடத்துகிறவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை பிரசங்கிக்கிறவர்கள். ஏன்னா அவன் தான் சமாதானம் இல்ல இடத்துல சமாதானம் என்று அவன் தான் கூறுகிறான். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து ஜாலியான மைண்ட் செட், நம்மள மனவாட்டின்னு சொன்னா நமக்கு சந்தோஷம் வந்துடும், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவன்னு சொன்னா நமக்கு சந்தோஷம் வந்துடும். நம்மளுடைய முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் சந்தோஷம் வந்துடும். அப்படி கிடையாது. எதற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இந்த செய்தி நான் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டே வந்தேன். இது ஒரு மூணு மாசமா நான் இது வந்து பகுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்னாலும் கரெக்டா எங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி விளக்கணுன்றதுக்காக நீங்க என் புக்கை எடுத்துட்டு போய் படிச்சாலும் அது கரெக்டா இருக்கணும். சரிங்களா? அதுக்காக 3 மாசமா நான் உட்காந்து தேடி இருக்கும்போது நிறைய செய்தி படிச்சேன், நிறைய செய்தி படிச்சேன். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் வந்து எனக்குள்ள ஒரு பதற நிலையை உண்டாக்கிச்சு. என்னோட அனுபவசாலி நீங்கள் அதிகமானவர், சபைக்கு நிறைய வருடமா வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அவருடைய சிறு வயதில் அவர் பார்த்துட்டே இருப்பார். நீங்க இருக்கீங்கன்னா உங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன், ஆனா அன்னைக்கு பேசினார் அவர் இப்படி இல்லை, நீங்க அவர் பேசின அதேபடி அவர் இருந்தா இருப்பா. அதான் பவுல் சொன்னார், அவபக்தி மாதிரி நீங்க செய்யாதீங்க, அவபக்தி உண்டாக்காதபடி நீங்க இருக்காதீங்க. ஏன்னா நீங்க கூட கூட்டிட்டு போறீங்க எங்க அந்த பாதாளம். தழுவுகிற செய்தி அல்ல, இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. தெரிந்து கொள்ளப்பட்டு அப்படி அதே வார்த்தையை சொல்லி நம்மள வந்து மந்தமான லெதர்ஜிக் மைண்ட்ல இருக்கிறது கிடையாது. உண்மையிலே எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்றார், அது ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா? என்னை மற்றவர்கள் அந்தி கிறிஸ்டியனு கூப்பிடணும்னு தேவன் நினைச்சாருன்னா அப்படியே கூப்பிட்டுக்கிட்டோன்றார். தேவன் நான் பாதாளத்துக்கு போகணும்னு அவர் விருப்பப்பட்டார்னா நான் அதுக்கு அதன்படியே நான் இருக்கிறேன்றார். யாருங்க? தீர்க்கதரிசி சொல்றாங்க வார்த்தை. ஒரு நபர் சொன்னார், புல்பீட்ல இருந்து அவர் வந்து எந்த ஒரு பெண் சார்ந்த விஷயத்துல தப்பா இல்லைன்னு வந்து அவரால் தப்பா இருந்ததுன்னு அவரால் சொல்ல முடியலையா. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு கிளியரா இருந்தார். ஒரு நபர் அது செய்தியில கேட்டு அந்த அளவுக்கு பரிசுத்தமா, அந்த அளவுக்கு தூதனா இருந்தவர் அவரே சொல்றார், தேவன் என்னை பாதாளத்துக்கு கொண்டு போனாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அது அவரோட திட்டத்துல வச்சுக்கிறார், நான் பாதாளம் போகணுன்றது அவரோட திட்டமா இருக்குது. மனவாட்டி அப்படி கிடையாது. தேவன் என்னை என்னவா வச்சிருக்கிறார்? உங்களுக்குள்ளாக பதறல் செய்தியில் போல உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு பதறுகள் ஒரு நிலை வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு கேள்வியில் இருந்துச்சுன்னா, நீங்கள் போய் திரும்பி சொன்னபடி அவர் போய் இறக்கத்துக்காக அவரிடத்தில் கெஞ்சுகிறது. அவருடைய ரத்தம் இன்னும் ஈரப்பதமா தான் இருக்குது. அவர் அடிக்கப்பட்ட இன்னுமாய் அவருடைய ரத்தம் சொட்டப்பட்டுதான் இருக்குது. ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு கிடையாது, ரொம்ப நேரத்துக்கு கிடையாது, ரொம்ப செகண்ட்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த செய்தி தான் இருக்குது. அது திரும்ப சொல்றா, கத்தின் கூர்மொழியில கூட நேரம் இல்லையா நமக்கு, அது கூட நேரம் இல்லையா நமக்கு, இன்னும் டைம் இல்லைன்னு சொல்லி அதிகமா சொல்லிட்டே இருக்கிற அந்த தானியல் எது வாரத்துல. ஆனா நம்ம வந்து நிறைய பிளான் வச்சுக்கிறோம், பிள்ளைகளை வந்து பெரிய படிப்பு படிச்சு வச்சிடலாம், நம்ம இன்னும் லைஃப் வந்து நிறைய இருக்கு, நிறைய அந்த விஷயத்துக்காக பணத்தை சேர்த்து வச்சுக்கலாம், பெரிய சபை கட்டிடலாம். கிடையாது. நாளைக்கு ராப்சரோ இன்னைக்கு ராப்சரோ அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் தயார்படுத்துறேன்னா, அதுக்கு நான் வந்து அந்த பேழைக்குள்ள கடைசி லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி அந்த பேழைக்குள்ள நான் இருக்கிறேன்னா, தேவன் வந்து இறக்க மாட்டேறது கிடையாது இல்லைங்களா? அந்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நோவா காலத்துல நடந்தது போல மனுஷகுமார் காலத்துல நடக்கும்னு சொல்லி தேவன் சொன்னார். மனுஷகுமார் காலம் இதுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அது யார் மூலியமா வெளிப்பட்டார்? தீர்க்கதரிசி வில்லியம் மரின் மூலமா வெளிப்பட்டார். அப்போ இங்க இருக்கிற நடந்த விஷயத்த வந்து அங்கேயும் நடந்திருக்கும். இங்க என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, ஒரே ஒரு செய்தியாளன், அவங்க நோவான்ற ஒரே ஒரு செய்தியாளன், அவர் பேசின செய்தி உலகம் பூரா பரவி இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? நோவா பேசின செய்தி அங்க மட்டும் கிடையாதுங்க, உலகம் பூரா பரவிச்சு. ஏன் தெரியுங்களா? இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ் டைம், இது இன்ஃபர்மேஷன் ஏஜ் டைம், இது சயின்ஸ் பெருகின டைம்.
இன்னைக்கு பேசப்பட வார்த்தை எல்லா இடத்துல பரவுது. அப்போ நோவா காலத்துல வந்து அவங்க மக்களை மட்டும் இது நோவா பேசியிருப்பாரா? கிடையாது. அதனால தான் அவருக்கு 120 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா உலகம் முழுக்க அவர் செய்தி சொல்லணும். அவ்வளவு வெயிட் பண்ணிருந்தார் தேவன். அந்த வார்த்தை கேட்டு வருவாங்களா வருவாங்களா வருவாங்களான்னு. வேலையை செஞ்சுட்டார், அவர் உள்ள போயிட்டார். 7 நாள் வெயிட் பண்றார் தேவன். மறுபடியும் எத்தனை நாள் வெயிட் பண்றாரு? 7 நாள் வெயிட் பண்றாரா. அவருடைய இறுக்கம் அது வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை வந்துச்சு, இருண்டு காலம் வந்துடுச்சு அப்படின்னா என்னதான் கெஞ்சினாலும் ஆண்டவரே கொண்டாலும் அங்க இருக்கிறது. இங்க நிறைய ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா தேவன் வந்து நம்ம மனவாட்டி செய்தி கொடுத்தனால நம்ம மனவாட்டி எடுத்துக்கிட்டோம். அது புத்தி இல்லாத மனவாட்டியா புத்தி இல்லாத மனவாட்டியா அது அப்புறம். நான் புத்தி இல்லாத மனவாட்டியா கூட நான் உத்தரத்துல வந்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. கிடையாது. ஏன்னா அவனுக்கு அது உங்களுக்கே தெரியுது புத்தி இல்லைன்னு. அப்ப நீங்க அந்த மனவாட்டி லிஸ்ட் கூட வரமாட்டீங்க. ஏன் தெரியுங்களா? ஆல்ரெடி செய்தி சொல்லியாச்சு. இதுதான் வார்த்தை, இதுதான் நேரம், சபைக்கு இத்தனை மணிதான் வரணும், இதுதான் ஃபாலோ பண்ணணும், இதுதான் ப்ரேயர் பண்ணணும், இதுதான் பாடணும், எல்லாமே எழுதப்பட்டு எல்லாமே இருக்குதுன்னா அதன்படி வாழ்ந்தாதான் அதோடைய அந்த விசுவாசத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே. ஸோ இப்படி நான் அதுல போயிடலாமா இப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. ஏன்னா நீங்க இழக்கப்படுகிற மனநிலையில் தான் நீங்க இருக்கிறீங்க, நம்ம இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் செய்திகள் மேல வைக்க வேண்டாம். செய்திகள் எதிர்பார்ப்புபடி நம்ம வாழ வேண்டியது. செய்தி என்ன சொல்லுது? என்னுடைய வேலை, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலைத்துல நான் கிறிஸ்துவனாய் காண்பிக்கிறேன்னா, பிரசங்க சொன்னது போல் என்னுடைய வேலையை நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன்னா அவங்க பார்க்குறேன் கிறிஸ்துவனா சொல்றாங்க. ஓகேப்பா, நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், இன் டைம் மெசேஜ் வாங்க வார்த்தையின்படி சைபு சர்ச்சில் நான் இருக்கிறேன்னா இத்தனை பேர் இருக்கிறீங்க. இதில் யார் செய்தியின்படி வாழ நம்ம யாரும் கை காட்ட முடியுங்க? இல்லைன்ற நிலைமை தான். அப்போ அடுத்த நொடி ராப்சர் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பதில் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம எப்ப ஆயத்தப்படுத்துறது? ஆல்கஹால் விடுறது பரிசுத்தம் அல்ல, அதுல ட்ரெஸ் பண்றது பரிசுத்தம் அல்ல, அழகா ஆர்கெட் பண்ணிக்கிறது பரிசுத்தம் அல்ல. இன்னும் சொல்ல போனா கரெக்டா சர்ச்சுக்கு டைமுக்கு வந்து கரெக்டா பாட்டை பாடி அதுவும் பரிசுத்தம் அல்ல. இது சொல்றார் பத்மூத்து தரிசனம் தானியேல் 70 வருஷம் சொல்றார். இது வந்து லீகலிஸ்ட் மைண்ட் செட் தான், லீகலிஸ்ட் ஐடியா. கால்வினிஸ்ட் அர்மினிஸ்ட்னு ஒரு 2 கொள்கை இருக்கு. அது இதெல்லாம் வரும். என்ன தெரியுங்களா? அது என்ன கொள்கை தெரியுமா? தேவன் அன்பா இருக்கிற பரவாயில்ல வாங்க. இதுதான் அது அன்பு சார்ந்த கொள்கை. அது உங்களை வந்து கண்டிப்பா அது தேவனத்துக்கு விலக்கு தான் செய்யும். சின்னத்தில் சொல்ல லீகலிஸ்ட் மைண்டா இருக்காதீங்க. நான் டைமுக்கு போய் நான் தேவனத்தில் சேர்ந்துடலாம், நான் முத்திரை படிச்சா நான் தேவனை சேர்ந்துடலாம், கிடையாது. லீகலிஸ்ட் மைண்டோட படிச்சீங்கன்னா அது தேவன் உங்களுக்கு கொண்டு வராது. வெளிப்பாட்டு மட்டுமே தேவனை கொண்டு வர முடியும். இந்த இடத்துல இப்ப பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய என்னை யாருன்னு கேட்கும் போது அது ஒரே பேதுரு மட்டும் தான் பதில் சொல்றா. என்ன சொல்றான்னா, நீ தேவனத்திலிருந்து வந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். யார் உனக்கு சொன்னதை கேட்டு அவரே பதில் சொல்ல? அதே வசனம் எழுதப்படுகிறது. அவருடைய அப்பா சொல்லி வந்ததோ, அவர் பாஸ்டர் சொல்லி வந்ததோ, அவர் மனைவி சொல்லி வந்ததோ கிடையாது. அது தேவனத்துல வந்த அந்த வெளிப்பாடு. தேவன் அங்க இருக்கிறான், அது முத்திரையா இருக்குது. தேவன் மேல அந்த முத்திரை, அவர் மேல விசுவாசம், அது தேவனிடத்துல வர வேண்டியதா இருக்குது. நான் பேசுறதுனால அப்படி இல்லை, அது விசுவாசத்துல இருக்கணும். சொல்ல லீகலிஸ்ட் மைண்ட்ல இருக்க வேண்டாம். 19 தரிசனத்தை நீங்க படிங்க. நீங்க அந்த பாயிண்ட் வேணா நான் எழுதிருக்கேன், நீங்க எடுத்துட்டு போய் பாருங்க. நம்ம கடமைகள் செஞ்சுட்டா நம்ம தேவனத்தில் சேர்ந்துடலாம், கரெக்டா நம்ம படிச்செல்லாம் நம்ம தேவனை சேர்ந்தலாம், அப்படிலாம் கிடையாது. முதலாவது நம்ம ஜெபிக்கும் போது அறிக்கை செய்வது நம்முடைய முதலாவது பாவ அறிக்கை. மற்றவர்களுக்காக ஜெபம் கிடையாது, நமக்காக ஜெபம் செய்யணும். நம்முடைய பாவத்துக்காக, நம்ம செய்த பாவத்துக்காக ஜெபி செய்யணும். ஏன்னா நான் இது முடிச்ச கடைசியா மன்னிக்கும், இங்க இருந்து கொண்டு போன தானியேல் அவர் இங்க போயிட்டார், சரிங்களா? இது தீர்க்க தரிசனம். இங்க போயிட்டு கடந்த புதன்கிழமை நான் பேசணும் இடைவிடாமல் செய்த தலைப்புல இது வந்து ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? சரிங்களா? தேவனை எனக்கு ஆஸ்வதியும், எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் இந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா ராஜ்யத்திலும் நான் அதிபதியா இருக்கணும் அப்படிலாம் ஜெபம் பண்ணல. அவர் சொன்னது பாவ அறிக்கை ஜெபம். அவர் முதலாவது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார். தான் ஏன் இங்க அடிமையா இருக்கிறோம், எதுக்கு இங்க அடிமையா இருக்கிறோம், ஏன் இத்தனை வருஷம் அடிமையா இருக்கணும் யோசிச்சு பாக்குறாரு. சொல்றார், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு போகணுமா? தீர்க்கதரிசன புத்தகம் வேதாகமா இருக்கு. எனக்கு ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த வியாதி, ஏன் ஒன்றும் சரியாகல, ஏன் இன்னும் தேவனத்துல சேர முடியல அப்படின்னா நீங்க வேதத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். வேதத்துக்கு தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறார், தானியேல் வாசிக்கிறார், எளிமை புத்தகத்தை வாசிக்கிறார். அப்பதான் அவர் நினைக்கிறார், நம்ம அடிமையா இருக்கிறோம், 7 வருஷம் 68 முடிஞ்சிச்சு, இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. அப்போ எந்த நிலைமையில் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி வசனத்துக்கு மூலமா தெரிஞ்சு கொள்றார். அவர் ஜெபித்த ஜபம் தன்னுடையக்காகவும் தான் ஜனங்கள் செய்த பாவங்கள் செய்தாங்க பார்த்தீங்களா,
எப்போ தெரியுமா? இஸ்ரேல் நாட்டுல இருந்து, அதாவது எகிப்துல வரும்போதே செய்த பாவத்துல இருந்து அவர் அறிக்கை செய்தார். எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்த அப்புறம் தான் தானியேலே உன்னை வெளிப்படுத்தப்பட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காபிரியல் சொல்றார். புரியுதுங்களா? ஸோ நம்ம அறிக்கை செய்வது முதலாவது பாவ அறிக்கை. அது அறிக்கைக்கு நம்ம ஜபத்தில் இருக்கணும் இல்லையா? 10 மணி சபைனா நம்ம அது மணிக்கும். நானும் எனக்கு லேட்டாக தான் வந்தேன் இல்லை, என்னோட மெசேஜ் எடுத்துட்டு ரொம்ப தூங்கிட்டனால லேட்டாக வந்துட்டாங்க, சாரி. பட் நம்ம நேரத்துக்கு வராமல் இருக்கிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கையை நம்ம கலந்துக்கிறது, இவ்வளோ பாடல் நம்ம கலந்துக்கிறது கிடையாது. தேவன் செய்த நன்மை பற்றி பாட சூழ்நிலையும் வராம எப்படி தேவனத்தில் நம்ம நெருங்க முடியும்? இப்போ இந்த நபர் இருக்கிறார், உங்க பேரு நம்பர் சாமியல் இருக்கிறார். அவரை பத்தி எனக்கு பிடிக்கணும், நான் அவர் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். என்ன பண்ணிட்டே இருக்கணுங்க? நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னா அவங்களோட டிராவல் பண்ணிட்டே அவர் செய்யற விஷயங்கள், அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்ன விஷயங்கள் வேணும்னு அவர் நினைக்கிறாரோ அதன் பிறகு நான் இருப்பேன். அப்பதான் அவர் எனக்கு அவருக்கு பிடிக்கும். நீங்க கிறிஸ்துவோடு தொடர்ந்து கொண்டிருந்தா தானே அவரை பத்தி உங்களுக்கு கரெக்டா நேரத்துக்கு வந்து கரெக்டா வார்த்தையை வந்து விசுவாசத்திலோட நான் சொல்லிட்டு இருக்கேன். பாடலை பாடி அதில் தொடர்ந்து வந்தாதானே வார்த்தைகளால் புரிஞ்சுக்க முடியும். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அது தேவனா இருக்கார். தேவன் அவரோட சிந்தையை வெளிப்படுத்துறார். அவருக்குள்ள எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இதுதான் பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்லுகிற வார்த்தையா இருக்குது. நான் உங்களோட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன் தான் வேர்ட்ஸ், அதுதான் சவுண்டா வந்தது, அதுதான் ஆதியில வந்துச்சு, அங்க வெளிச்சம் வந்துச்சு. ஒரு விந்தானு கருமுட்டை அடையும் போது ஒரு வெளிச்சம் இருக்கும், அதுதான் அங்க வந்தது. அந்த வார்த்தை ஜீவனா வந்துச்சு. அந்த ஜீவன் பேர அந்த வார்த்தை நான் ஏத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன தயார்படுத்தணும். புதிய ஏற்பாடு சொல்லுது, பரிசுத்தம் அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. புரியுதுங்களா? நம்ம பரிசுத்தவானா இருக்கிறது நினைக்கிறது சரிதான். என்னென்ன தெரியுங்களா? ஒழுக்கமா ட்ரெஸ் பண்றது, கரெக்டா வர்றது எல்லாமே சரிதான். ஆனா தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான் இருக்குதான். புதிய பாடல் நீங்க அந்த விஷயத்தை படிங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? நான் பைபிள் ஸ்டடியில் தொடங்கி எச்சரிப்பின் செய்த நேரத்து வரைக்கும் நான் முடிச்சிருக்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட விதத்துல என்ன எடுத்துட்டீங்கன்னா இந்த தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள், இப்படி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய 2 மாசமா எடுத்துட்டு இருந்த தாட் தானா இப்போ தேவன் அது பேசும்படியாக வார்த்தை வந்துருச்சு. அதை எச்சரிப்பான ஒரு விஷயம் சொன்னது, நான் பேசக்கூடாதுங்கிற வார்த்தை தான் அதெல்லாம். பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா நமக்கு டைம் அதிகமா இல்லைங்க. திராட்சத்தை எடுத்துக்கொண்டு அதோட ரசத்தை பிடிச்சிக்கொண்டு திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பேர் பெற்றுக்கொண்டு இருக்க டைம் இருக்குது. நம்ம சேஞ்ச் பண்ற விஷயம் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துல சேஞ்ச் பண்ற விஷயம் இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் உரைக்கிறதாக இருக்கிற வார்த்தைகள். உங்களுக்கு இது ஒரு பதறநிலை உண்டாக்கினால் நீங்கள் கிறிஸ்துவ அன்னைக்கு ஓடி போய் அவரை இறக்கத்துக்காய் கெஞ்சுங்கள், அவர் ரத்தம் இனி ஈரப்பதமாக. இந்த கொடுக்கப்பட்ட இந்த தருணத்துக்காய் நான் நன்றி சொல்லி இந்த வார்த்தை முடித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பேருக்கு அவர் பேசுறது புரிஞ்சுது? எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அது இல்லையா? அவரு மெயிலோட்டமா கூட பேசல, அவுட்லைன் தான் பேசிக்கிறார், ஹெட்டிங் தான் பேசிக்கிறார், எல்லாத்தோட ஹெட்டிங் தான் பேசிக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு பாகத்துக்கும் பேசணும்னா மேல இருக்க அந்த 4 இதுக்கும் ஒரு 8 மணி நேரம், இதுக்கு ஒரு 7 மணி நேரம், இதுக்கு ஒரு 6 மணி நேரம் தேவைப்படும். ஏன்னா தீர்க்கதரிசி ஒவ்வொரு முத்திரையும் எத்தனை மணி நேரம் பேசுறாரு? மொத்தம் எத்தனை முத்திரைகளுக்கு எத்தனை இது இருக்குது முத்திரைகள் புக்குல? 10 செய்தி. அது 10 செய்தி கொண்ட புத்தகம். அது இல்லையா? ரெபேக்காள் பாகத்துக்கு எத்தனை ஒட்டகம் வந்துச்சு? உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? ஆமா, 10 ஒட்டகத்துக்கு ரெபேக்கா என்ன பண்ணா? அது இல்லையா? எத்தனை பேர் தண்ணீர் வாத்தீங்க? பார்த்துட்டியா? ஆமேன். ஒரே ஒரு ஆமேன் தான் வருது. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்திய 25ஆம் அதிகாரம் 1 கடகன் வாசிங்க. அவர் பேசுறதுக்கு மேல அடுக்கல நானு. அப்போது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்படுகிற 10 கண்களுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். சபைக்கு பேருனா ஒருத்தர் கிண்டல் பண்ற நம்மள, இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும். அது சினிமா வச்சு ஒருத்தர் நம்மளை கிண்டல் பண்ற. தேவன் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். புத்தியுள்ள மனவாட்டி கிடையாது, புத்தியுள்ள கண்ணிகை.
ஆனா தீர்க்கதரிசி பேசுறார், புத்தி உள்ள மனவாட்டின்னு பேசுறார். புரியுதா? அந்த லைனை தான் நம்ம சபை பேரா வச்சுக்குது. அது மாத்திரம் நம்ம ஊழியம் வாய்ஸ் ஆஃப் எண்ட் டைம் கிரேஸ்ல தான் நம்ம ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது போவாஸ்க்கு தெரியும், நம்ம பழைய ஆட்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன். அது வந்து கடைசி கால கிருபின் சத்தம். இந்த வார்த்தையும் தீர்க்கதரிசி சொல்றார். எதுவுமே என்னோட சுய வார்த்தை கிடையாது. நம்ம சபைக்கு பேர் மட்டும் வச்சு நம்ம புத்தி உள்ள கண்டிக்கணும். அல்லேலூயா. ஆனா புத்தி இல்லாத என்ன பண்றோம் பாருங்க, வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரைய மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். எப்ப கேட்டுச்சு சத்தம்? மணவாளன் வந்து முதல் சபை காலத்துல வரல, இரண்டாம் சபை காலத்துல வரல. இருட்டா, நடு ராத்திரி ஃபுல்லா சபை இருட்டா, சபை காலம் முழுசு இருட்டான காலத்துல மணவாளன் வர்றார். 7 சபைகளா தூங்கி கொண்டிருந்த மணவாட்டி எழுந்துக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஆனா இங்க அவங்களுக்கு எதனால கைவிடப்படுறாங்க? அவங்க என்ன இல்ல. வாசிங்க, யோவான் 6:63 வாசிங்க. இப்போ அவர் வாசிச்சாரு, எங்க வாசிச்சாரு? முதல் ஏசாயா, என் வாய் இதை சொல்லிச்சு. எதை? இதுல இருக்கிற எல்லாமே தேவனோட வாய் சொன்னது. விசுவாசிக்கிறா இல்லையா? தீர்க்கதரிசி யாரா இருக்கிறான்? தேவனுடைய வாயா இருக்கிறான். அப்ப 40 தீர்க்க எல்லாம் கேக்குறீங்களா? அதனாலதான் அவர் சொல்றாரு போல, எல்லாம் கவனிங்க. அவர் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னா, உங்களை வந்து பார்க்க வச்சு பேசுறதுக்காக தான் அவர் லேட் ஆகுது. கடகடன்னு பேச முடியல பாருங்க. அப்ப என் வாய் இதை சொல்லிட்டேன். தீர்க்கதரிசி 40 தீர்க்கதரிசிகளை கொண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டது தான் இந்த வேதாகம். கரெக்டுங்களா? ஒரே ஆள் எழுதுற மாதிரி இருக்குது. யாரு எழுதுற மாதிரி இருக்குது? ஒரே ஆள் எழுதுற மாதிரி இருக்குது. அப்ப அதுதான் சொல்றாரு, என் வாய் இதை சொல்லிட்டேன். அப்ப தேவன் தான் எழுதினார் அது. இப்ப அவங்க எதுக்காக கைவிடப்படுறாங்க? என்ன கிடையாது. இப்ப நம்ம வாசிச்ச என் ஆவியே, என் வார்த்தையே ஆவியாயும் ஜீவனமா இருக்குது. இப்ப சொன்னார் ஒரு லைன் ஒன்று வாசிச்சார். யாரு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு அவர்கிட்ட நெருங்குறாங்களோ அவங்கள என்ன பண்ண முடியல. ஏன்னா தேவனுடைய தீர்மானம் என்னவா இருக்குதுன்னா, இதுல இருந்து சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த 4 மிருகங்களும் 4 சுவிசேஷங்களை அடையாளப்படுத்துது. ஆனா முக்கியமான காரியம் இது ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. கொஞ்சம் அங்கங்க அவங்க பாக்குற டைரக்ஷனை மாத்தி ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஆனா இதுல சொல்லப்படுறது அப்போஸ்தலர்களுக்கு முரணா இருக்குது. எத்தனை பேர் இது உங்களுக்கு இது வந்து புரிஞ்சுக்க முடியும்? திரும்ப சொல்றா, ஆதியில இருந்து இந்த சம்பவம் நடந்து கொண்டு வருது. ஏதேன்ல ஜீவ விருட்சத்தை காக்கும்படி இது சாப்பிட போறான் அப்படின்ட்டு மனுஷனாக இவன் யாராவது குறிச்சு இது சாப்பிட்டு போறான்ட்டு 4 திசையில சுத்தி கொண்டுக்குதான சுடரொளி பட்டயத்தை தெரிவிச்சார். எதை சாப்பிடாம இருக்கு? ஜீவத்தை சாப்பிட்டு என்ன ஆயிடும்? தேவனை போல நீ நித்திய ஜீவனுடைய ஆயிடுவே மறுபடியுமா. அதனால ஜீவ விருட்சத்தை புசிக்க கூடாதபடிக்கு அவர் தடை பண்ணி வச்சார். இன்னைக்கு வருகிறது தடை. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன சொன்னாரு? தேவனுடைய பிள்ளைகள் தான் இது என்ன பண்ண முடியும். அது இல்லையா? பாருங்க, அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்னு பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28:19 வாசிங்க கடகடன்னு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. ஒருவருமா சொல்றார். இந்த மத்தேயு சுவிசேஷம் சிங்கம் யாரு? மத்தேயு சிங்கம், அதிகாரமுள்ள மிருகம், ஆளுகைக்குரிய மிருகம். அதனாலதான் அந்த நாட்கள்ல அவனால எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் தான் அவனால பிடிக்க முடியுதாங்க. முழுக்க அங்க வார்த்தையின் வெளிச்சம் இருந்துச்சு. மத்தேயு சிங்கம். அவன்
இது திரு சொல்றார், நல்லா கேளுங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜீவ விருட்சத்துக்கு அடையாளமாய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் உள்ளது. சுவிசேஷம் எங்கெல்லாம் பேசப்படுதோ, வெறும் 4 மட்டும் கிடையாது, நிருபங்களையும் சரி, அந்த எல்லா சுவிசேஷங்கள் அங்க உள்ள வந்து அதை பார்க்க முடியாதபடிக்கு தடைப்படுதான். அது மாத்திரமல்ல, கேளுங்க, மத்தேயு இதை அவன் பாதுகாத்து நின்று கொண்டிருக்கிறான், யாரும் பார்க்க கூடாதபடிக்கு. எதை பார்க்காதபடிக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞாபகத்துல இருக்க ஞானஸ்தானத்தை பார்க்காதபடிக்கு மத்தேயு தடை பண்றானா. ஏன்? உனக்கு இல்ல, அது எங்களுக்கு தான். அது யாருக்கு? அது பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட முடியாது. என் பிள்ளைகளுக்காக வச்சுக்கிறேன். நீ கண்டவன் பார்த்து அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. நீ பார்த்து பார்த்து தடிக்கி விழுவ. அப்ப அந்த மத்தேயு அதை பார்க்காதபடிக்கு தடைப்படான். மத்தேயு மாத்திரமல்ல, 4 சுவிசேஷமா அதை தடைப்படும். எதை? இவனுக்கு யாரும் எளிதில் ஜீவ விருட்சத்துக்கு வர முடியாது. ஜீவ விருட்சத்துக்கிட்ட போனா வெட்டுப்பட்டு சாவான். எப்படி? இதுதான் பட்டயம். இதுல வெட்டி 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 அவன் பாக்குறான். தேவன் ஒருத்தர் இல்லையே, மேல பிதா மேல மேல கீழே குமார் வெட்டுது இவனை. அவனுக்கே தெரியுது அவன் ரத்தம் வந்து அப்படி என்ன பண்றான்? ஜீவ விருட்சத்துக்கிட்ட வந்துட்டான், பறிக்க வந்துட்டான் அவன். நீங்க எல்லாம் ஜீவ விருட்சத்துக்கு கனி பறிச்சுன்னு சொன்னா விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பாருங்க, இதுதான் அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாருன்னா சொன்னாரு, நீங்கள் தான் மனவாட்டினா நல்ல விஷயத்த ஒரு சொல்லும் போது நம்ம எல்லாம் ஆமை ஆமைன்னு சொல்றோம். ஆனாலும் நம்ம குறைய சொல்றதுக்கு தேவன் கடமைப்பட்டார். அந்த பிள்ளைகளை நேசிக்கிறார், அதனால அவர் என்ன பண்ணாரு? சிக்ஷிக்கிறார். அப்ப இப்ப இங்க எல்லாமே பாதுகாத்து கொண்டிருக்குது. கவனிங்க, இப்ப இந்த பாதுகாக்கப்பட்ட விஷயத்தை தான் தீர்க்கதரிசி மூலமாய் எல்லாவற்றையும் நம்மளுக்கு நிறைவேற்றி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அப்போ புத்தி உள்ளவர்கள் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க, புத்தி இல்லாதவர்கள் அதை படிக்க மாட்டாங்க. அப்ப படிக்காத என்ன பண்றது? இல்ல, பசுத்தாய் பெற்றுக்கணும்னா இந்த என் வார்த்தையே ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்குதுன்னா, இப்ப பேசுற வார்த்தை தான் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்குது. 7 முத்திரைகள் தெரியாதபடிக்கு நீ என்ன பண்ண முடியாது? மேல போக முடியாது. ஏன்னா வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாய் இருக்குது. புக்கை வாங்கி வீட்டுல வச்சுக்க. சும்மா 7 சபை காலங்களை பத்தி தெரியாம என்ன சொன்னாரு? ரஷ்யா பண்ணா அது எங்க, அதை ஏன் நான் போய் பார்க்கணும்? இஸ்ரேல பாரு, அது எதுக்குப்பா நான் போய் பார்க்கணும்? நான் சேத்பட்டுல இருக்கிறேன், நான் எதுக்கு அங்க போய் பார்க்கணும்? ஜார்ஜ் இவரு 4 பேரு வைத்திருக்காரு. ட்ரம்ப் போய் பாரு, இவங்க நான் ஏங்க பார்க்கணும்? நியூஸ் பாரு, தீர்க்கதரிசி சொல்றார், நான் சொல்லல, அவர் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்றார். ஏன்னா இவைகள் தேவனுடைய தீர்க்கதரிசனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது, அறிவிக்கிறது. ரேடியோ, டிவி, செய்தி இதெல்லாமே அறிவித்துக் கொண்டிருக்குது. அப்ப நீ படிச்சு தெரிஞ்சுக்காம அவன் என்ன சொன்னான்? தானியேலே, நான் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து அறிந்து கொண்டேன். நீ எதை போய் வாசிச்சு அறிஞ்சு கொள்ள போற? உங்ககிட்ட எல்லாமே கொடுத்துட்டாரு தேவன். கொடுக்கிறவன்கிட்ட அதிகமா கேட்கப்படுகிறது தெரியுமா? அப்ப அங்க ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் தேவன் அவங்க நிராகரிக்கிறார். அவங்களும் கன்னிகை தான், பரிசுத்தவான்கள் தான். யாரு? புத்தி இல்லாதவர்கள் கன்னிகை. கன்னிகை என்றால் பரிசுத்தமானவர்கள். பரிசுத்தமானவர்களுக்கு ஒரு இடத்த தேவன் கொடுத்தே தீரணும். உபத்திரவத்தின் வழியா வர, அதான் இப்ப சொன்னாரு, நான் உபத்திரவத்தின் வழியா வரனா அவங்க மனவாடி லிஸ்ட்ல வர மாட்டாங்க. எடுத்துக்கொள்ளப்படுறதுல மாதிரிதான் மனவாடி லிஸ்ட்ல வருவாங்க. அது இல்லையா? அப்ப நான் உங்களுக்கு என்ன கேட்கறேன்னா, புத்தியுள்ள கன்னிகையா என்னையோடு எப்போதுமே இருக்க போறீங்களா, இல்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்க போறீங்களா? அது இல்லையா? அப்ப என்ன அவங்க தூங்குனாலும் என்ன வச்சிருந்தாங்க அவங்க? உங்களுக்கு புரியுதா? தூங்குனாங்க, எல்லாரும் தான் தூங்குனாங்க. யாருமே மூச்சுலாம் இல்லை, எல்லாருமே தான் தூங்குனாங்க. பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருமே. ஆனா நீங்க என்னையோடு இருங்க, வார்த்தை ஆவியாய் ஜீவனமா இருங்க, அந்த வார்த்தையோடு இருங்க. கடைசியில வேதம் சொல்றது, வெளிப்படுத்தல, கர்த்தருடைய மனைவி எதனால் தன்னை ஆயத்தப்படுத்தினார்? வார்த்தையினாலே. தேவனுடைய வார்த்தையினாலே தான் தன்னை அலங்கரித்து கொண்டார். ஆயத்தப்படுத்த அலங்கரித்து கொண்டார். அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது அலங்காரமா இருக்குது நமக்கு. அதுக்கேத்த போல ஆடைய நீங்க உங்களுடைய சரீரத்தை நீங்க வடிவமைத்துக் கொள்ளுங்க, உங்கள் ஜீவியத்தை நீங்க வடிவமைத்துக் கொள்ளுங்க, உங்கள் நடக்கையை வடிவமைத்துக் கொள்ளுங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை வடிவமைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய பழக்க வழக்கங்களை வடிவமைத்துக் கொள்ளுங்க. எதை வச்சு? தேவனுடைய வார்த்தையை வச்சு. அது இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்ததுல இது எல்லாமே மறைக்கப்பட்டு, ஜீவ விருட்சம் மறைக்கப்பட்டு இருந்தாலும் எப்படி அந்த சுடர்களை பட்டு நம்ம வெட்டாத விட்டுச்சு? திரு சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டதுனாலே. யாரு? சுடரொலி பட்டம் இல்ல, நம்ம வெட்ட வந்துட்டு. அந்த சங்கார தூதன் வெட்ட வந்தானா? சிலைக்கால் ரத்தம் பார்த்துட்டு வந்து கட்டி போயிருச்சா? சங்கார தூதன் போயிட்டா? அதே போலத்தான் நம்ம ஜீவ விருட்சம் பறிக்க அவர் ஜீவனை கொடுத்தார். யார் ஜீவ விருட்சத்தை பறிக்க? நாம் ஜீவ விருட்சத்தை பறிக்க
அவர் ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தம் நம்ம இருந்ததுனால்தான் இன்னைக்கு நாம் இதை படிக்க முடியுது, இவர் எளிதில் பேச முடியுது, நான் பேச முடியுது, உங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ இதுதான் ஜீவ விருட்சம். இப்ப பேசுன அவர் இவ்வளவு நேரம் பேசினார் பாருங்க, ஜீவ விருட்சத்தோட அவுட்லைன். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இது எல்லாத்தையும் அவர் அவுட்லைன் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இதெல்லாம் படிங்க வீட்டுக்கு போயிட்டு, இதுல இது இருக்கு, இதுல அது இருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணி வச்சுங்க, போய் படிங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம சபைக்கு இப்படியான ஒரு போதகரை கொடுத்ததுக்காக நம்ம கர்த்தருக்கு அதிகமா நம்ம நன்றி சொல்றோம். அல்லேலூயா. இது எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு எனக்கு தான் தெரியும், செய்தி எடுக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப அவ்வளவு நேரம் எடுத்தோம், அவர் அதிகமா பேச முடியல, டைம் கிடையாது. அப்போ இந்த டைம் நம்ம ஒரு நாள் ஃபுல்லா கொடுத்தா என்ன விசுவாசி பேசுவாரு. அல்லேலூயா. ஆமா. அப்ப இந்த டைமை நம்ம ஆயத்தப்படுத்தணும். நம்மளால படிக்க முடியல, நம்ம வரணும், புதன்கிழமை ஆராதனைக்கு வரணும். அவர் சொன்னாரு டைமுக்கு ஆராதனை வரணும். அப்போ அந்த ஆராதனை ஒழுங்கு யார் போட்டா? நான் போட்டேன்னா நீ போட்டேன்னா? நல்ல ஒரு வார்த்தை இல்ல, சின்ன புள்ளி வந்து நான் அழகா சொல்லிச்சேன் தம்பி. என்னன்னா அது தேவனுடைய ஒழுங்கு. சபை ஒழுங்குன்றது ஏன் ஒழுங்கு கிடையாது, ஒழுங்கு தேவனுடைய ஒழுங்கு. ஒரு பாகத்துல நிற்பால, காலைல துதிக்கிற காரியம் கட்டாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி போயிட்டாரு அவரு, பாவ அறிக்கை செய்து எல்லாரும் ஆண்டவரை பாவங்களை மன்னி. அது கிடையாது, மௌனமா உட்காந்து அதுக்குதான் ஒரு 2 நிமிஷம் மௌனமா உங்களை நீங்க அறிக்கை திருப்பி டைம் கொடுக்குறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து செய்யலாம். அது கட் பண்ணிட்டீங்க. எத்தனை பேர் செய்திக்கு வந்தீங்க கரெக்டா? நான் செய்தி மாத்திரத்தை கேட்க மாட்டேன். மத்த பாகம்லாம் யாருக்கு? அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களா? மத்த ஆராதனை யாருக்காக நடத்தப்படுது? புதன்கிழமை ஆராதனை. போன்ல கூட லைன்ல வரமாட்டாங்க, வீட்டுல இருந்து சபைக்கு வரமாட்டாங்க. ஏன்? தேவனுக்கு நீ கணக்கு கொடுப்ப, அவ்வளவுதான். அல்லேலூயா. நிச்சயமா தேவனுக்கு நீ கணக்கு கொடுப்ப. அப்ப ஜீவ விருட்சத்தை புசிக்கும்படியாக ஒரு பாட்டு இருக்கும். என்ன பாட்டுனா, வள்ளூர் மரியா பாதை அது, சிங்கங்கள் செல்லா இடம் அது. அப்ப சுடரொளி பட்டயம் கடந்துனா ஜீவ விருட்சம் அடைஞ்சிட்டோம். அப்ப ஜீவ விருட்சத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா அல்லேலூயா அந்த திமிர் எங்கிருந்து வந்தது? உங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற காரியமா இல்ல எப்படிங்க? அல்லேலூயா. பாருங்க, கதிர் தலை ஃபுல்லா நிரம்பி இருக்கும் போது, நிறைந்த கதிர் தலையை தாழ்த்தி தான் இருக்கும். எப்பவுமே அது உயர்த்தாது. ஒண்ணுமே தெரியாத நெட்டாங்க இருக்கும். 2 செய்தி படிச்சுட்டு இருக்கிறாங்க, குதிக்கும். நான் இந்த வானத்துக்கு பூமிக்கு 2 கேள்வி. ஒரு கேள்வி கேட்டா கூட அது பதில் தெரியாது. அவன் நேர போன கம்முன்னு அமைதியா உட்காந்து பேசுனேன். நீ என்னென்ன பேசு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு அவர் என்ன பேசினாரு? செய்தி தலைப்புனா சபை காலையில் ஒரு முன்னோட்டம், கண்ணோட்டம், ஒரு முன்னோட்டம்னா அது முழுசா தெரிஞ்சதுக்கு முன்பாக மேல இருக்கிற அவங்க ஒரு முன்னுரை கட்டுரை எத்தனை பேர் எழுதிக்கிறீங்க? முன்னுரை, ப்ரீலுக். அதான் கரெக்டான வார்த்தை. ப்ரீவியூ ஷோ காமிச்சாரு. இப்போ அது உள்ள இருக்கிற காரியங்கள் எத்தனை பேர் இப்போ அவர் பேசுறதுனால ஆர்வமா போய் படிக்க போறீங்க? படிங்க. அது அவ்வளவு நக்கட்ஸ், கோல்டன் நக்கட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. உள்ள இருக்கிற தங்க கட்டிகள் நீங்க எடுத்துக்கலாம். என்ன சொன்னா அதுக்கும் மேலாம் சொன்னோம். அதுதான் பரிசுத்த ஆவி. அதுதான் உங்க பாத்திரத்துல இருக்கிற எண்ணெய். பாத்திரத்துல எண்ணெய் இல்லைன்னா தான் உன்னை விட்டு போறாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு, யாரு? தேவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்கப்பட்டு வண்ணமாய் அந்த 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 மீட்பின் புஸ்தகத்தை கையில வாங்கி அதை யாருக்கு வெளிப்படுத்துறாரு? இல்ல, யோவானுக்கே மறைபொருளாத்தான் வெளிப்படுத்துகிறாரு. யோவான் புரிஞ்சுதா? யோவான் எழுதி வச்சது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? வெளிப்படுத்துறீங்க. படிச்சு பதில் சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. அப்ப யாருக்கு அதை வெளிப்படுத்தினாரு? கடைசி நாட்கள்ல நம்ம 8ஆம் சபையில இருக்கிறோமா? எவ்வளவு அருமையா பேசினாரு. எத்தனை பேர் அதை ஜீர்ணிக்க முடியுங்களா? நான் 7 சபையில இஷ்டத்துக்கு பேசுறேன் இல்ல. ஆமா, ஏன்னா நம்ம லவோதிகா சபையில இல்ல. அவர் சொன்னது கரெக்ட் தான். சபைக்கு வெளியே இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுகிறோம்? நான் லவோதிகா சபையில இருக்கிறேன். நீ கைவிடப்பட்ட பேருக்கு சபை வேற, சபை பேரு லவோதிகா இருக்கிறாங்க. லவோதிகா என்னன்னு தெரியாது. லவோதிகா குழப்பம்னு அர்த்தமா? ஆமா. ஏன் தெரியுமா குழப்பம் வச்சாரு? தேவன் ஒத்துரா இயேசு நாமத்துல ஞானஸ்தானமா பிதா குமாரா எது கொடுக்குது தெரியல. சரி, நம்ம முன்னோருக்கு என்ன கொடுத்தாரு? நம்ம பாஸ்ட் ஆலன் பால் என்ன கொடுத்தாரு? அவர் 2 கொடுக்குற மாத்தி. தினகரன் ஐயா என்ன கொடுத்தாரு? அவர் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானத்தாரு. ஆனா பிதா குமார் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்தாரு. என்ன மாயமாக அவங்க குழப்பம். ஏன்னா லவோதிகா எனக்கு குழப்பம். பெந்தெகோஸ்தே அதுக்குள்ளதாங்குது, சிஎஸ்சி அதுக்குள்ளதாங்குது, எல்லா சபையும் அதுக்குள்ளதாங்குது இல்லையா? ஆனா மனவாட்டி சபை வெளியில இருக்கு. அதுதான் அவர் சொன்னாரு. ஏன்னா நீங்க 8ஆம் சபை நீங்க அவர் தப்பா நினைச்சிட்டு போறீங்க. சபை ஏன்னா தேதி வந்து வெளிப்படுத்த 23ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்னா ஆமேன்னு ஒருத்தர் வந்தாரு. கீழே ஒருத்தர் கலாகிறாரு. எக்ஸ்ட்ரா நீ எப்படி கூட்டுவார்? மன்னிக்கணும், தீர்க்கதரிசி மன்னிப்பு. ஏன்னா அது உனக்கு இல்லை,
மன்னிப்பு கேட்டு அது உனக்கு இல்லைன்னு மறைமுகமா சொல்லிட்டாரு அவருக்கு. நாம விசுவாசிக்கிறோம். தீர்க்கதரிசி பேச இந்த கண்மூடித்தனமா நம்ம விசுவாசிக்கு தான் அழைக்கப்பட்டோம். நான் சொல்றேன், நீ ஆராயும்படி அழைக்கப்படல, நீ விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்ட. அதனால ஜீவ விருட்சத்தை நம் கையில இருக்குது, ஆனால் அதை நம்ம புசிக்காம இருக்கிறோம். இதுதான் கொடுமை. அதை புசிச்சா தாங்க, கையில கொடுத்துட்டாரு, புசிச்சா தான் நீ எங்க போக முடியும்? நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கேட்டு செய்திக்க நாம் யாவரும் சோதனை போனோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம் அப்பா. ஓய்வு அதிகமா நேசித்து வழிநடத்தல் அன்பின் பரலோகத்துதான் ஆண்டவரே. இதோ ஒரு அருமையான ஒரு ஆராதனை நாங்கள் கத்தாவே செய்தோம். நம்புகிறோம், நாம் விசுவாசிக்கிறோம். நாம் தகப்பன் என்றால் ஓ கத்தாவே வார்த்தை அமர்ந்து கேட்பதே சிறந்த ஆராதனை என்று சொல்கிறாங்க கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கத்தாவே ஜீவ விருட்சத்தை கையில வைத்துக் கொண்டு ஆண்டவரே எல்லா வெளிப்பாடுகள் ஆண்டவரே தானியேல் 70 வாரங்களை கொடுத்த வெளிப்பாடு அது எங்களுக்குரியதே அல்ல ஆண்டவர். ஆனாலும் அந்த யூதர்களுக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி இடைப்பட்ட காலத்தில் நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்காய் கொடுக்கப்பட்டது. 7 சபை காலங்களில் கத்தாவே ஆண்டவர் எங்களுக்காய் கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலா மீட்பின் புஸ்தகமாகிய அந்த 7 முத்திரையை கொண்ட அந்த வெளிப்பாடை கத்தாவே எங்களுக்காய் கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. இன்னும் மேஜரான கத்த உபதேசங்களை ஆண்டவரே எங்களுக்காக கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. ஆனால் இதெல்லாம் எங்கள் கையில இருந்து நாங்கள் யாரும் அதை கத்தா புசிக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் கத்தாவே எங்களுடைய சொந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நிச்சயமாகவே கத்தாவே நாங்கள் அப்படியாக போய்கொண்டே இருப்போம் என்றால் ஆண்டவரே ஏதோ மணவாள் வருகிறார் என்று சத்தம் கேட்கும் போது அந்த நேரத்துல நாங்க போயிட்டு ஆண்டவரே கத்தாவே இந்த பரிசுத்த ஆவியாகி ஒரு வார்த்தையை தேடி அதை வெளிப்பாடை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது ராஜா. நாங்கள் கத்தாவே எதிர்த்து சொல்கிறாரே, தேவன் அருகில் இருக்கும் போதே நீ அதை பிரயோஜனப்படுத்திக் கொள். காலத்தை உனக்கு கொடுத்திருக்கும் போது அதை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள். கத்தாவே 120 வருஷம் ஆண்டவர் நோவாக்கு ஆண்டவர் பிரசங்கிக்கும்படியாக அவனுக்கு அளிக்கப்பட்டது ஆண்டவர். இரண்டால் மந்து இறுதி உள்ளவர்களாய் அதை யாரும் கேட்காதபடிக்கு ஆண்டவர் இருந்தார்கள் ஆண்டவர். அவன் குடும்பத்தை தவிர அவன் வேற யாராலும் ஆண்டவரே வேற யாரையும் அவனால் கத்தாவே ரசிக்க முடியவில்லை அப்பா. ஆண்டவரே கத்தா இந்த வேலையில நாங்கள் இருக்கிற அதிக கூட்டம் தான் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே கத்தாவே தேவனே நாங்கள் ஒருவரும் இழக்கப்பட்டு போகாதபடிக்கு ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இதுக்கான ஒரு ஆர்வத்தையும் ஆண்டவரே இதுக்கான கத்தாவே ஒரு எச்சரிப்பையும் ஆண்டவரை நீ கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேசுறது எளிமையான சரித்தை ஆஸ்வதிப்பீராக அதிகமாக பயன்படுத்துங்க ஆண்டவரே கத்தாவே. அவர் குடும்பத்தை ஆஸ்வதிங்கப்பா. அவருடைய ஊழியர்களை நிரூபித்துக் கொண்டிருக்கிறதுக்கா நன்றி ராஜா. அதிகமாய் பயன்படுத்துங்க மகனே ஆண்டவர். இன்னுமா அநேகரை கத்தா வாலிப பிள்ளைகளை கத்தாவை எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே சபையில கத்தாவே ஆண்டவர் இளம் வாலிபர்களுக்கு கத்தாவே கத்தாவை தேவனே உமுக்காய் கத்தாவே உற்சாகமாய் பிரசங்கிக்கக்கூடிய உற்சாகமாய் ஊழியத்தில் ஓடக்கூடிய பிள்ளைகளாய் இதுதான் உருவாக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா. பேசப்பட்டத வார்த்தையின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. அதை கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு அதை இன்னுமாய் கத்தா பலிக்கு பிறகு செய்ய முடியாது. அது இன்னுமா அதை தியானிக்கு எழுதி வைத்த ஒவ்வொரு கத்தாவே அந்த செய்தி துணுக்குகளையும் ஆண்டு வீட்டுக்கு போய் அசை போட்டு கத்தாவே அதை பலிக்கு பிறகு செய்ய தேவனே நீ உதவி செய்யப்பா. ஆமாண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அது கத்தாவே தேவனே எங்களுக்காய் கத்தாவே ஆண்டவரே தேவனை எழுதப்பட்டது நான் நம்புகிறோம் ஆண்டவரே. ஓபத்தின் வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்க போடும்போது அங்கே ஆசீர்வாதமானது செலுத்திது ஆண்டவரே. அதுபோல இந்த வார்த்தை கொண்டு போய் வைக்கும் போது அதை காட்டிலும் மகத்தான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஜனங்கள் யாரும் இது அலட்சியமா இல்லாதபடிக்கு ஆண்டவரே வீட்டுக்கு போய் ஆண்டவரே இது தியானிக்கு உதவி செய்ய ராஜா. கத்தாவை வந்த ஒவ்வொரு ஆஸ்வதியும் வராத பிள்ளையோட தேவி ஆஸ்வாதம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. மட்டுமாய் கத்தா துவக்கும் முதல் முடிவு மட்டுமாய் தேவ நீதி கத்தாவை இதை பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவரே எங்கள் வார்த்தையை கத்தாவே ஆண்டவரே கத்தாவை நடத்தின தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. வழிநடத்துங்க மகத்தான கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபத்தை எடுக்கிறேன் சொல்லு நல்ல பிதா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். God bless you. Gerard, hallelujah, God bless you.